பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுத்து நாம் தேவ செய்திக்கு கடந்து போவோம். பரிசுத்தம் இல்லங்கள் நல்ல தேவனே, சுன்னுள்ள பிதாவே ஸ்தோத்திரம். கிருபை இறக்க நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த மனமகிழ்ச்சியான ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். காலை தோறும் இது கிருபைகள் புதிதாக இருக்கிறபடியால் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளில் கூட நம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். மட்டுமாய் உம்மை பாடி துதித்து ஆராதித்து ஆண்டவரே வேதம் வாசிக்க, ஆண்டவரே செபிக்க கிருபை செய்தீங்க. தொடர்ந்து ஆண்டவரே வேதத்தை தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் வேதவசனம் மூலமாக எங்களோடு நீர் பேச முடியாய், இடைப்பட முடியாய். ஆண்டவரே நீர் ஆண்டவரே உம்முடைய வசனத்தின்படி வார்த்தையின்படி வாழ எங்களுக்கு ஆண்டவரே வாஞ்சியும் தாகத்தையும் உற்சாகத்தையும் ஆண்டவர் நீர் கொடுக்க முடியாது செபிக்கிறோம் ஐயா. எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே சோதரம் இயேசுவின் மறைவிலாய் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். என்னை மறைத்து நீர் வெளிப்படும், நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் நாம் ஒரு சத்தியத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சோத்திரம் தாவீது சொல்லுகிறார். 2 வார்த்தை சொல்லப்படுகிறது அந்த ஒரே வசனத்தில். கர்த்தரை நான் எக்காலத்தில் என்ன செய்வேன்? ஸ்தோத்திரம் பண்ணுவேன். அடுத்து அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஸ்தோத்தரிப்பேன், துதிப்பேன். ஹல்லேலூயா. ஆமாம், இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில், நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது எதுன்னா, ஸ்தோத்திர ஜெபத்துக்கு முன்பாக நாம் செய்ய வேண்டியது என்னென்னா, ஸ்தோத்திரம் துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்பது. ஹல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம். இந்த துதி ஸ்தோத்திரம் இதுதான் ஆராதனையில் நம்மை நடத்துகிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இன்னொரு வசனத்தை நாம் பிரதர் வாசித்த அந்த சங்கீதம் 69ஆம் அதிகாரத்தில் 30ஆம் வசனம் 31ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனுடைய நாமத்தை என்ன செய்யணுமா? நல்லா தேவனுடைய நாமத்தை எந்த பாட்டினாலே? வேத வசனங்களை கொண்டு எழுதப்பட்ட பாட்டினாலே துதித்து. நல்லா கவனிக்கணும். ஆமாம், சோத்திரம். அப்போ நயவஞ்சகமான ஒரு போதனையில் ஒன்று என்ன தெரியுமா? சினிமா பாட்டு கூட பாடலாங்க, என்ன தப்பு இருக்குது? சினிமா பாட்டு பாடலான்றானுங்க, சினிமா பாட்டையும் பாடுறானுங்க. சோத்திரம். அடுத்து என்ன பண்ணுறானுங்கன்னா, சோத்திரம் சினிமா பார்க்கலாங்க அப்படிலாம் சொல்கிறானுங்க. அப்படி இதெல்லாம் தவறான உபதேசம், நம்ம வழி விலகி செய்கிற காரியங்களாக இருக்கிறது. ஸோ திருவிருந்துக்கு எனக்கு பார்த்துட்டு ஒரு துக்கப்பட்டு போனேன். சோத்திரம். பாருங்கள் எவ்வளோ துணிகரம் பாருங்கள். திருவிருந்துக்கு சினிமா பாட்டை, ஒரு நடிகனுடைய, பிரபலமான நடிகனுடைய ஒரு சினிமா பாட்டை என்ன பண்ணுறாங்க, சபையில் ஊழியக்காரனே பாடி சபை மக்களையும் பாட வைக்கிறான். அந்த ஆள் அவங்களாம் எதுக்கு ஊழியக்காரன்? சினிமா ஆசை வந்துச்சுன்னா சினிமாவுக்கு போயிடலாம், தப்பே இல்லை. நான் என்ன சொல்கிறேன், சினிமா விருப்பம் இருக்குது, சினிமாவில் நடிக்கணும், சினிமாவில் ஆடணும், சோத்திரம் சினிமாத்தனமாக எல்லாம் பண்ணணும் அப்படின்னா சினிமாவுக்கு போயிட்டாங்கன்னா நம்ம இதனை இப்போலாம் சொல்ல முடியதில்லை. ஏன்னு கேட்டால் இன்றைக்கி ஜனங்கள் சரி அவர் ஒரு ஊழியக்காரர் தானே, அவருக்கு தெரியாமலே அவர் இது செய்ய இதை சரின்னு தெரியாமலே செய்கிறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்றைக்கி நல்லா கவனிங்க. ஊழியக்காரனாக இருந்தாலும் வேத வசனத்தின்படி காரியம் இருக்குதான்னு பார்க்கணும். ஹல்லேலூயா. நானும் பலமுறை சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்குதா? என்ன சொல்லியிருக்கிறேன்? நான் போதிக்கிற வார்த்தை வேதத்தில் இருக்கா, வேதத்தின்படி போதிக்கிறானா என்பதை என்ன செய்யணும்? ஆமாம், நீங்கள் பாருங்கள். அப்படி இல்லைன்னா என்கிட்ட கேளுங்க, பாஸ்டர் நீங்கள் பேசுகிறது சத்தியத்தின்படி வேதத்தின்படி இல்லையே, இந்த தைரியம் வேணுங்க. சோத்திரம். ஆமாம், இன்றைக்கி சில ஆட்கள் எதை சொன்னாலும் சில இடங்களில் என்ன பண்ணுறாங்க, ஊழியக்காரன் சொல்கிறதுன்னு வேத வாக்கா? அப்படிலாம் கிடையாது. வேத வசனத்தின்படி போதிச்சாதான் நல்ல ஊழியக்காரன். அல்லேலூயா. ஆமாம், இல்லைன்னா சோத்திரம் விட மாட்டார் கர்த்தர். கர்த்தருடைய ஊழியம் செய்கிறது என்பது சோதரம் ரொம்ப கவனமாக ஜாக்கிரதையாக செய்யணும். கர்த்தருடைய வேலைங்க, உலக மனுஷனுடைய வேலை இல்லை. சோதரம். ஆமாம், கர்த்தருடைய வேலையை செய்கிற ஆட்கள் பயபக்தியோடு செய்யாத பட்சத்தில் ஆசீர்வாதத்துக்கு பதிலாக ஊழியக்காரனுக்கு சாபம் வந்துடும். எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் ரொம்ப ஜாக்கிரதையாக நாங்கள் ஊழியம் செய்கிறோம். தேவனுக்கு பயந்து ஊழியம் செய்கிறோம். ஊழியன்றது விளையாட்டு காரியம் இல்லை. நம்ம சொந்த காரியங்களை நம்ம அப்படி இப்படி நம்ம அஜாக்கிரதையாக இருந்துட்டாலும் அது நம்மோட முடிஞ்சு போயிடும். சோத்திரம். ஒரு தொழிலோ வியாபாரமோ வேலையோ எதுவாக இருந்தாலும் நம்ம ஒரு சோத்திரம் நம்முடைய காரியங்கள். ஆனால் சோத்திரம் ஊழியம் என்பது தேவனுடைய வேலை. கர்த்தருடைய வேலையை அசதியாக செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் இருக்குதா? வசனம் இருக்குதா? எரேமியா புஸ்தகத்தில் கர்த்தருடைய வேலையை ஊழியத்தை எப்படி செய்யக்கூடாதான்?
அசதியா, அஜாக்கிரதையா, ஆமாம் தெனாவட்டா அப்படிலாம் செய்கிறவனெல்லாம் அடித்து தூக்கி எறிஞ்சிருவார். சோத்திரம் சாபம் வந்துடும் சொல்லப்பட்டிருக்கிறது. சில விளையாடுறானுங்க சில ஆட்கள். சரி நான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறது உண்டு. ஆனால் ஏன்னா சபை வந்து ஒரு பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக உங்களை வந்து பாதுகாக்கிறதுக்கு தான் சொல்கிறதே தவிர எந்த அப்படிப்பட்ட ஆளுடைய பேரை சொல்ல விரும்பல. எனக்கு அது சோத்திரம் விருப்பமே எனக்கு கொஞ்சம் கூட. ஆனால் சபை வந்து இது பண்ணணும். ஏன்னா எதுக்கு என்ன எதுக்கு சொல்ல வந்தேன் தெரியுமா? தேவனுடைய நாமத்தை என்ன செய்யணுமா? பாட்டினாலே துதித்துனா எந்த பாட்டுன்றதை நம்ம பார்க்கணும். இது வரைக்கும் நம்ம பாடணுமே, சபையில் பாடணுமே, ஆராதிச்சோமே, நீங்கள் கூட பாடுறீங்களே, கர்த்தருடைய பிள்ளைங்க தனி பாடல் பாடுறீங்க, எல்லாம் என்ன பாட்டு பாடுறீங்க? கர்த்தரை துதிக்கிற, மகிமைப்படுத்துகிற கர்த்தருடைய பாடலை தான் நம்ம பாடுறோம். இப்பயும் அன்னைக்கும் பாடணும், இன்னைக்கும் பாடுறோம். அவருடைய வருகை வரைக்கும் இங்கேயும் பாடுவோம். பரலோகத்திலையும் சோத்திரம் மோசேயின் பாடலையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாடலை தான் பாடினாங்களாம். இருக்கா வசனம்? சொல்லும்போது டக்குன்னு எடுக்கணும். அப்போ அப்படி தான் பிள்ளைங்க என்ன பண்ணணும்? எங்கே இருக்குது? வெளிப்படுத்தல் விசேஷத்தில் இருக்குப்பா. அவர்கள் என்ன பண்ணாங்க? மோசேயின் பாடல் எப்படி பாடல்? தேவனை மகிமைப்படுத்துகிற பாடல் தானே மோசேயின் பாடல். பழைய ஏற்பாடு ஆமாம் சோத்திரம் சபைக்கு தேவன் என்ன பாடல் தெரியுமா? மோசேயின் பாடல் கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும் பைபிளில் இருக்குது. உபாகமத்தில் சோத்திரவும் உபாகமத்தில் வந்து பாட்டை எழுதி சோத்திரம். சரி இப்போ எடுங்கப்பா வெளிப்படுத்தல் விசேஷத்தில் தேடி பாருங்கள் டக்குன்னு இதெல்லாம் ஞாபகப்படுத்துகிறார் ஆண்டவர். இதெல்லாம் நான் நோட் பண்ணிட்டு வரல. எவ்வளோ வசனங்கள் இருக்குது. சில வசனங்கள் இங்கே வந்த பிறகு உட்கார்ந்துருக்கும்போது ஞாபகப்படுத்துவார். அடுத்து என்ன செய்வார் தெரியுமா? தேவ செய்தியை கொடுக்கும்போதே ஆண்டவர் ஞாபகப்படுத்துவார். இதெல்லாம் கர்த்தர் செய்கிற காரியம். சரி அவங்களுக்கு எடுக்க முடியலன்னா பரவாயில்ல. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும் இருக்குது. சோத்திரம் ஆட்டுக்குட்டியானவருடைய பாடலையும் என்ன பண்ணாங்களாம்? சோத்திரம். சரி மோசேயின் பாடல் என்ன? விவாகம் 32 வாசிங்க. வெளிப்படுத்தல் 15:3 அவர்கள் மோசேயின் பாட்டையும் ஆமாம் ஆட்டுக்குட்டியானோட பாடலை தான் புதிய ஏற்பாடு சபை பாடுகிறது. அல்லேலூயா. ஆமாம் வேதவசனம் எல்லாமே பழைய பாடல் மோசேயின் பாடலாக இருந்தாலும் பழைய ஏற்பாட்டில் விவரம் சங்கீத புத்தகம் பூரா என்னதுங்க? தேவனை மகிமைப்படுத்தும் பாடல்கள் தானே. ஃபாதர் எவ்வளோ பாட்டு எழுதியிருக்கிறாங்க தெரியுமா? நம்ம ஃபாதர் அப்பா எவ்வளோ பாட்டு எழுதியிருக்கிறாங்க. சங்கீத புத்தகத்துலேருந்து பார்த்துங்க சோத்திரம் நிறைய பாடல்களை தேவனை மகிமைப்படுத்துகிற பாடல்களை சோத்திரம் நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிற பாடல்கள், நம்மை உற்சாகப்படுத்துகிற கர்த்தர் தேவனை உயர்த்துகிற பாடல்கள், எவ்வளோ பாடல்களை கர்த்தர் ஃபாதருக்கு அப்பாவுக்கு கொடுத்துருக்கிறாரு. அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரன மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானுடைய பாட்டையும் பாடி என்ன செஞ்சாங்களாம்? பாருங்க பாட்டை பாடி சோத்திரம் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி அவரை துதிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? சர்வமில்ல தேவனாகிய கர்த்தாவே தேவனுடைய கிரியைகள் எப்படிப்பட்டது? மகத்துவம் ஆச்சரியமானவைகள். பாருங்க நம்முடைய ஆண்டவர் யாருங்க? பரிசுத்தவான்களின் ராஜா, ஈசாக்கின் பயபக்திக்குரியவர். அப்போ அப்படி ஆண்டவரை எப்படி பயத்தோடும் பக்தியோடும் வேதம் சொல்லுகிற கர்த்தரை பயத்தோடும் பக்தியோடு தான் என்ன சொல்லுமா? தொழுது கொள்ளணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பயமும் பக்தியும் இல்லைன்னா அந்த ஆராதனை தேவன் ஏற்றுக்கொள்கிறதே இல்லைங்க. சோத்திரம். ஆமாம் ஏற்றுக்கொள்கிறது மட்டும் இல்லை, தேவன் துக்கப்படுவார், தேவன் கோபப்படுவார்னு கூட நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஒன்றும் என் வாழ்வில் உங்கள் வாழ்வில் இராதபடிக்கு நாம் கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. நம்முடைய விருப்பமும் ஆசையும் ஒன்று இருக்கணும். ஆண்டவரே என் மூலமாக உங்களுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. என் மூலமாக நீர் உன்னுடைய இருதயம் சந்தோஷப்படணும் ஆண்டவரே. ஒரு நாள் நான் உண்மை துக்கப்படுத்தவே கூடாது. அல்லேலூயா. இது எண்ணத்தோடு நம்ம செயல்பட்டோம்னா நம்ம நிச்சயமாகவே நம்மை பாக்கியவான்களாக கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. பரிசுத்தவான்களின் ராஜாவே தேவனுடைய வழிகள் எப்படிப்பட்டது? நீதியும் சத்தியமானவைகள். சோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆகவே நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். சினிமா பாடல் பாடுகிறது மட்டும் இல்லை, சினிமா பாடல் பாடி ஆடுறானுங்க சர்ச்சில் ஊழியக்காரங்க. சோத்திரம். அதனால் இப்படிப்பட்ட காரியங்கள் ரொம்ப நம்ம கவனமாக நம்ம இருக்கிறோம். சோத்திரம். ஆராதனை வேலையெல்லாம் இப்படிப்பட்ட எந்த காரியமும் ஆராதனைக்குள் வராதபடிக்கு நம்ம எச்சரிக்கையாக இருக்கிறோம். கர்த்தர் ஊழியக்காரங்கள் இருந்தாகணும், சபை இருந்தாகணும். ஆமாம் சோத்திரம். நாம் ஆராதிக்கிறது தான் தேவனுக்கு பிரியமான ஆராதனை. அல்லேலூயா. இதே போல் எங்கெங்கெல்லாம் ஆராதிக்கிறாங்களோ அதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை தான். வேத வசனங்களை கொண்டு எழுதப்பட்ட பாடல்களை பாடுவது. வார்த்தை யாரு? கர்த்தராகிய தேவன் வார்த்தையானவர் இயேசு. அல்லேலூயா.
ஆமாம், அவர் தான் மனித அவதாரம் எடுத்து மனு உருவெடுத்து என்ன ஆனார்? ஆமாம், பாலகனாய் பிறந்தார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். கன்னி மரியாயின் வயிற்றில் பிறந்தார் ஸ்தோத்திரம் என்று நம்ம அறிகிறோம். அப்போ பாருங்க, எந்த பாட்டை கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் பாருங்க. 32ஆம் அதிகாரம், உபாகமம் 32ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ ஆ சோத்திரம் சோத்திரம். பாருங்க, இந்த பாட்டெல்லாம் பாடினாங்க. சோத்திரம். அப்போ இது எழுத்து, இதை எழுதி இதை பாடியிருக்கிறாங்க. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். நீங்கள் வாசிங்கன்னா பாருங்கள், அதே உபாகமம் 32ஆம் அதிகாரம் 44 வசனத்தை வாசிங்களேன். சோத்திரம். மோசேயின் நூனின் குமாரனாய் யோசுவாவை வந்து பார்த்தீங்களா, இது பாட்டு மாதிரியா தெரியுது, ஆனால் இது பாட்டுன்னு சொல்லப்பட்டிருக்குது. இது பூரா கர்த்தர் பேசின கர்த்தருடைய வார்த்தைகள், மோசேயின் மூலமாக பேசின வார்த்தைகள். ஆனால் இதை பாட்டாக மாற்றினாங்க. பார்த்தீங்களா, இந்த பாட்டின் வார்த்தைகள்லாம் அதுதான் சொல்லப்பட்டிருக்கு, மோசேயின் பாட்டு. இந்த பாட்டு தான் பாடியிருக்காங்க. எங்கே பண்ணாங்களா? பரலோகத்தில் பாடினாங்களாம். ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டு இன்னைக்கு சோத்தன் தேவ பயத்தோடு பக்தியோடு வேத வசனங்களை கொண்டு எழுதப்பட்ட பாட்டெல்லாம் என்ன பாட்டு? வேத வசனங்கள் கொண்டு எழுதப்பட்ட பாடலாக இருக்கணும். அதுதான் தேவன் விரும்புகிற பாடல். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஜனங்கள் கேட்கத்தக்கதாக என்ன செஞ்சாங்களாம்? சொன்னார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள்லாம் ஜனங்கள் கேட்கத்தக்க சொன்னார்கள்னு இருக்கா? சரி, மோசே இந்த வார்த்தைகளெல்லாம் இஸ்ரவேலி அவருக்கு சொல்லி முடித்த பின்பு சோத்திரம் என்ன சொன்னார்? அவர்கள் நோக்கி இந்த நியாயப்பணம வார்த்தைகள் முடியலாம் உங்கள் பிள்ளைகள் செய்யும்படிக்கு நீங்களும் செய்யணும். என்ன செய்யணும்? உங்கள் பிள்ளைகளும் செய்யும்படிக்கு என்ன செய்யுங்க? கவனமாக இருக்க நீங்கள் அவர்களுக்கு கற்பிக்கும்படி நான் என்று உங்களுக்கு சாட்சியாக வைப்பிக்கிற வார்த்தைகள் எல்லாம் உங்கள் மனதில் என்ன செய்யுங்க? வையுங்கன்னு சொல்கிறார். பார்த்தீங்களா, பாட்டா இந்த வேத வசனத்தின் பகுதியை பாட்டா நீங்கள் ஆமாம் சபையாரே பாடுங்க. பழைய ஏற்பாட்டு சபையாரை உங்கள் பிள்ளைகளும் சந்ததிகளும் கூட என்ன செய்யணும்? இந்த பாடலை பாடணும்னு சொன்னார். பார்த்தீங்களா, அப்போ தேவன் பாருங்கள், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பாடலை பாடணும் விரும்புகிறார். சோத்திரம். இது பிரியம் என்று சொல்லப்படுது. சங்கீதம் 69ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் 31ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். தேவனுடைய நாமத்தை என்ன செஞ்சிடும்? நம்ம பாட்டினாலே துதித்து, 2 வார்த்தை இருக்குதா? பாட்டினாலே துதிக்கணும், சோத்திரத்தினாலே மகிமைப்படுத்தணும். பாருங்க, பெரும்பாலும் இந்த இது 2 ஒன்று சேர்ந்து வரும். துதிப்போம், சோத்தரிப்போம். துதிக்கணும், சோத்தரிக்கணுன்ற வார்த்தை வந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் முக்கியமாக. இதை அந்த வருஷ கடைசியில் நீங்கள் இது மனதில் வைத்து நல்ல வேத பாருங்கள். ஃபாதருடைய பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா துதி பாடல் இருக்குது, சோத்திர பாடல் இருக்குது, சோத்திரம் ஜப பாடல் இருக்குது, ஆராதனை பாடல் இருக்குது. அதே மாதிரி சாவரால் நவராஜி அம்மா அவங்க பாடல், இன்னும் சில பரிசுத்தவான்கள்லாம் எழுதி பாடியிருக்கிறாங்க. அந்த நாட்களில் 20 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின பாடல்கள்லாம் எல்லாமே வேத வசனங்களை கொண்டு எழுதப்பட்ட பாடல்கள். அல்லேலூயா. இன்றைக்கி பார்த்து அந்த பாடலை பாடும்போது சோத்திரம், விடுதலை உண்டாகிறது, ஜெயம் உண்டாகிறது, தடைகள் நீங்கிறது, சத்துருவை ஜெயிக்க முடிகிறது. தேவனுடைய நாமத்தை பாட்டினால் வைத்து அவரை சோத்திரத்தினால் என்ன செய்யணும்? மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கணும். அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வாசிக்கலாம். கொம்பும் விரிகளும் உள்ள காளை எருதை பார்க்கலாம். பாருங்க, சோத்திரம். இருக்கிறதுல பழி செலுத்துறதுல பெரிய உருவமாக எதை பழி செலுத்தினாங்க? மாடு தான். மாடு, அதுக்கடுத்து ஆடு, அதுக்கடுத்து சோத்திரம். மாடு பழி செலுத்த வசதி உள்ள பணக்காரருக்கு தான் பழி செலுத்த முடியும். அடுத்து கொஞ்சம் நடுத்தர நிலையில் உள்ளவங்க என்ன செய்யறதுங்க? ஆடு பழி செலுத்துவாங்க. வசதி குறைஞ்சவங்க புறா குஞ்சுகளை பாருங்கள். ஆண்டவராக இயேசுவை தேவாலயத்தை கொண்டு வந்து சுத்திகரிப்புக்காக கொண்டு வந்த போது எதை பழி செலுத்தினாங்களாம்? 2 அதாவது ஆண்டவர் சொல்லியிருந்தார், 2 காட்டு புறாவையாது, ஆமாம் 2 நாட்டு புறாவையாது. நம்ம நாட்டில் இருக்கிறது புறா, நம்ம காட்டிலே இருக்கிற புறா, அது எதுவோ புறா வகையை சேர்ந்த 2 என்ன செய்யணுமோ அது தான் சீப்பு பழி செலுத்துறதுல. அதையாவது பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். என்னன்னா பலி, இரத்த பலி, அதாவது மிருக பலி, பறவைகள் பலி, இதெல்லாம் சோத்திரம். அந்த நாளில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரைக்கும் தேவன் நியமித்திருந்த அந்த பலிகள். அல்லேலூயா. 2000 வருஷத்துக்கு முன்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் எனக்காக உங்களுக்காக இரத்தம் சிந்தி பாடுபட்டு மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த பிற்பாடு இனிமேல் எந்த இரத்த பலியையும் ஒருவரும் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்போ அதை அப்படி கீழே அந்த வார்த்தை பாருங்கள், இதுவே கர்த்தருக்கு
ஆ அப்போ பாருங்க, பெரிய மாட்டை கொண்டு வந்து பழி செலுத்தி இரத்த பழி செலுத்துறது அந்த நாளுக்குள்ள இருந்துச்சு. அதெல்லாம் ஆண்டவர் செய்ய சொல்லியிருந்தார். லேவியராகமத்தில் இருக்குது இல்லையா? சரி. ஆனா கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதை பார்க்கலாம் எதுதான் கர்த்தருக்கு பிரியம்? நம்ம பாடி துதிச்சோம் பார்த்தீங்களா? நம்ம துதி பாடல் ஏறெடுத்தோம், ஸ்தோத்திர பாடல் ஏறெடுக்கிறோம். ஆராதனை ஆராதனை வேலையில ஸ்தோத்திரம் ஆண்டவர் மகிமைப்படுகிறார். இதுதான் இன்னைக்கு பிரியம் ஆண்டவருக்கு. அன்னைக்கு சரி, இன்னைக்கு மட்டுமா? அன்னைக்கே ஆரம்பிச்சிருச்சு. எங்கே? இங்கே ஸ்தோத்திரம். இது யாருடைய சங்கீதம்? சங்கீதம் 34 யாருடைய சங்கீதம்? தாவீதின் சங்கீதம். 69 தாவீதின் சங்கீதம் தான். ஸ்தோத்திரம். அப்போ பாருங்க, ஆனால் ஒரு நல்ல ஒரு வெளிப்பாடு பாருங்க தாவீதுக்கு. கர்த்தரை என்ன செய்வேன்? எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அப்படின்றார். அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த பூமியில் இருக்கும்போதும் ஸ்தோத்தரிப்பேன், கடந்த காலமும் ஸ்தோத்தரித்தேன், இப்போதும் ஸ்தோத்தரிக்கிறேன், எதிர்காலத்திலையும் நான் கர்த்தரோடு இருக்கும்போது அங்கேயும் ஸ்தோத்தரிக்க போகிறேன், ஹல்லேலூயா, துதிக்க போகிறேன்னு சொல்கிறார். பார்த்தீங்களா? நல்லா கவனிங்க. இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் தான் சபை. பூமியில் இருக்கிற வரைக்கும் ஸ்தோத்திரம். சபைக்குள்ள என்ன இந்த பிரசங்கம் தேவை? ஸ்தோத்திரம். அங்கே பரலோகத்துக்கு போனோம்னா எதுவும் பிரசங்கம் தேவையா? வெறும் ஆராதனை, ஒன்லி ஒர்ஷிப் தான். அங்கே டான்ஸு கிடையாது, சினிமா பாட்டு கிடையாது, என்ன அதெல்லாம் என்ன கிடையாது. ஆமாம், ஸ்தோத்திரம். அதில் அங்கே நுழைய முடியாது. தீட்டுள்ளதும் அருவருப்பை நடப்பிக்கிற ஒன்றும் எங்கே பிரவேசிக்காது. வசனம் சரியாக இருக்குதா? நான் சொல்கிறது உண்மையா? வசனத்தின்படி இருக்கான்னு முன்ன பார்க்கணும். யாராக இருந்தாலும் அதுதான் ரொம்ப கவனம். செய்தி எடுத்து போதிக்கிறது சாதாரண காரியம் இல்லை. வசனத்துக்கு மாறாக ஸ்தோத்திரம். அந்த ஆள் சொன்னார், இந்த ஆள் சொன்னார், இதை அப்படியே நம்ம பிரசங்கம் பண்ணலாம் அப்படின்னு பிரசங்கம் பண்ணால் முடிஞ்சு போச்சு. ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஆளையும் ரிஜெக்ட் பண்ணிடுவோம் ஆண்டவர். இங்கே அது அப்படி கேட்டு அப்படி அவர் சொன்னார். அவர் சர்ச்சு பாஸ்டர் தானே, அவரெல்லாம் அப்படி இப்போ இப்படி பேசலாம் அப்படி பேசலான்னாரு. வேத வசனத்துக்கு மாறாக எல்லாத்துமே கள்ள போதனை. ஆமாம், எனக்கு நிறைய கள்ள போதனைகள் வந்திருக்கு. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆனால் இங்கே கலப்படம் இல்லாத நல்ல கிறிஸ்துவின் ஆண்டவராக இயேசுவினுடைய சத்திய போதனையையும் அப்போஸ்தல உபதேசத்தையும் தான் போதிக்கிறோம். ஹல்லேலூயா. இது தாங்க உங்களுக்கு நித்தியம் வரைக்கும் கொண்டு போகும் இந்த சத்தியம். நல்லா கவனிக்கணும். ஆமாம், நம்முடைய ஐக்கியம் ஜபத்தோட்ட இயேசுவோட ஐக்கியம் நல்ல ஒரு தரமான ஒரு நல்ல ஒரு ஐக்கியத்தில் கர்த்தரை வைத்திருக்கிறார். நமக்கு பரிசுத்தவானாக ஸ்தோத்திரம் நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன் ஸ்தோத்திரம் ஃபாதர் அப்பாவை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். சென்னை பட்டணத்தில் தலைமை போதகராக ஆவிக்குரிய தகப்பன் சுவாமிதாஸ் பாஸ்டர் அவங்களை கொடுத்துருக்குறாங்க. நமக்கு இது போதும். ஹல்லேலூயா. ஆமாம், வேறு எங்கேயும் நம்ம தேடி ஓடி போக வேண்டிய அவசியமே இல்லை. ஸ்தோத்திரம். உன் தேவன் நம்மை எங்கே அதான் வேதம் சொல்லுது, கண்ட இடங்களெல்லாம் என்ன செய்யாத, உன்னுடைய பலிகளை செலுத்தாதுன்னு இருக்குது. அப்படின்னா கண்ட இடங்கள்லாம் போய் உட்காந்துட்டு என்ன பண்ண வேண்டியதில்லை. ஆமாம், ஸ்தோத்திரம். நான் கர்த்தரை தொழுது கொள்கிறேன் அப்படின்ட்டு சில பேர் பாருங்கள், சபைக்குள்ளாக ஒரு வாரம் வருவாங்க, மற்ற சமயங்கள்லாம் வெளியே இங்கே போயிடுறாங்கல்ல, நான் தெரில. அப்படி போகிற ஆளுகள் இருக்குது. நான் அப்படி இங்கே யாரும் போகிறது மாதிரி எனக்கு தெரியல. நான் உங்களை சொல்ல, ஆனால் அப்படி சில இடங்கள்லாம் உண்டு. ஸ்தோத்திரம். சொல்லுவாங்க தெரியுமா ஒரு சிலர், நாங்கள் இன்றைக்கி ஆராதனைக்கு அங்கே போனோங்க, இன்றைக்கி ஆராதனைக்கு இங்கே போனோங்க, இது இங்கே கொஞ்சம் பரவாயில்லைங்க, அது அவங்களுக்கு சரியில்லைங்க, இப்படிலாம் வந்து என்ன போட்டுக்கிட்டு இருப்பாங்க, மார்க் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆராதனை சரியில்லை, செய்தி சரியில்லை. அம்மா நீ சரியாக இருக்கிறியா? ஐயா நீங்கள் சரியாக இருக்கிறியா அப்படின்னு ஆண்டவர் கேட்பார். மகனே மகளே, நீ சரியாக இருக்கிறியா? அதை பாரு, நீ ஊழியக்காரன் சரியில்லை. ஆமாம், ஸ்தோத்திரம். பிரசங்கம் பண்ணது சரியில்லை, இதெல்லாம் சொல்லாதப்பா. ஸ்தோத்திரம். நீ சரியாக இருந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்டு என்ன செய்ய, ஒப்பு கொடுத்து வாழுன்றார். அல்லேலூயா. ஆமாம், நாம் சரியாக இருப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் அதான் முக்கியம். கர்த்தர் நல்லவர். சரி, இப்போ யாத்திராவும் இப்போ ஒன்று கர்த்தருக்கு இது பிரியம். எது? ஆமாம், ஸ்தோத்திர பலியிடுகிறது. அது என்ன சொல்ல போனால் என்னது, தேவனுடைய நாமத்தை துதிப்பது, இப்போ ஸ்தோத்திரம் பண்ணுவது, இதெல்லாம் நமக்கு ரொம்ப ஆண்டவருக்கு பிரியமானது. மூணாவது சொல்கிறேன், யாத்ராம் 20ஆம் அதிகாரம் 24 வசனத்தில் முக்கியமாக சொல்கிறாரு, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த எந்த ஸ்தானத்தில் உங்களிடத்தில் வந்து கீழ்ப்பகுதியில் இருக்கும். சரி, அந்த முழு வசனத்தை வாசிக்கலாம். என்னாச்சு? பாருங்க, ஸ்தோத்திரம். நாம் யார்? மண்ணான சரீரம் உடையவர்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்போ ஸ்தோத்திரம், மண்ணான நமக்குள்ளே தான் மகிமையின் தேவனை வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த மண்ணான சரீரத்தை உடைய நாம் ஸ்தோத்திரம், மகிமையின் தேவன் நமக்குள்ளே வாசம் செய்து நம்மை தேவனுடைய ஆலயமாய் மாற்றியிருக்கிறாரே. அபிஷேகத்தின் மூலமாக நாம் தேவனுடைய ஆலயமாய் மாறி இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். இப்படிப்பட்ட நம்ம கிருபை பெற்ற நாம் என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம், கர்த்தருடைய சமூகத்தில் பழி செலுத்துவது என்பது என்னங்க?
என்ன எதை குறிக்கிறது தெரியுமா? நம்மையே ஜீவ பலியாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறது காமிக்கிறது. ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை வாசித்து ஸ்தோத்திரம். ரோமர் 12ஆம் அதிகாரம் நாம் என்ன எப்படி சொல்ல பழி நம்மை நாம் கர்த்தரை ஆராதிக்கிறது பிரியமான ஆராதனை என்பது அதை வாசிக்கலாம். மண்ணினாலே பலிபடத்தை எனக்கு உண்டாக்கி யாத்திராகமம் 20:24 ஆடுகளையும் உன் மாடுகளையும் பார்த்தீங்களா? ஆடுகளையும் மாடுகளையும் இஸ்ரவேல் ஜனங்களே, என்னுடைய ஜனங்களே, ஆமாம், மண்ணினாலே பலிபடத்தை எனக்கு உண்டாக்குங்கன்னு சொன்னார். மண்ணுனால நாமே ஜீவ பலியாக நம்ம ஆண்டவர் தேவ சமூகத்தில் நாமே பலிபீடமாக மாறணும். ஒன்று ஆண்டவர் பலிபீடம், ரெண்டாவது நாமே நம்மை பலிபீடமாக சோத்திரம் பலிபீடத்தில் என்ன வைப்பாங்க? பலிப்பொருளை வைப்பாங்க. அப்போ நம்மே ஜீவ பலியாக ஒப்புடுக்கிறது தான் ஆராதனை. அடுத்து நம்ம வாசிப்போம். அப்புறம் சர்வாதன பலியாகும். என்னால் எத்தனை பலியாக செய்யணுமா? சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. அப்போ ஜீவ பலியாக சமாதானமாக பாருங்கள், பலி செலுத்துகிறது தேவனோடு கூட சமாதானமாகுவதற்காக. துதி பலி, சோத்திர பலி, ஆராதனை பலி, ஜப பலி. ஜபம் ஒரு பலி. காணிக்கை நீங்கள் செலுத்துனீங்க, அது ஒரு பலி. இன்னைக்கு இதுதான் பலி. ரத்த பலி ஏதாவது நம்ம இன்னைக்கு செலுத்த சொன்னாரா? இல்லை. சோத்திரம். ஆமாம், சோத்திரம். நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த சாணியத்தில் உங்களிடத்தில் வந்து ஆமாம் இந்த பலிகளை செலுத்தினோம்னா நம்மிடத்தில் வந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நல்ல எதிர்பார்ப்போடுவாங்க. நான் தேவசமத்துக்கு போகிறேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து தான் அனுப்ப போகிறார். அல்லேலூயா. ஆமாம், நான் ஆசீர்வதிக்காமல் என்னை ஆண்டவர் அனுப்பவே மாட்டார். அல்லேலூயா. இந்த தைரியம், இந்த ஒரு அசைக்க முடியாத விசுவாசம் உங்களுக்கு இருக்கணும். நான் போன விதமாக வந்துட்டேங்க அப்படின்னா இது யார் மேலே தப்பு இல்லை, ஆண்டவர் மேலே தப்பு இல்லை, நம்ம மேலே தான். நம்ம எதிர்பார்ப்போடு வரணும். நல்ல விடுதலையோடு, நல்ல தேவசமத்தில் நீங்கள் ஒப்பு கொடுத்து நீங்கள் ஆராதிக்கணும், விடுதலையோடு ஆராதிக்கணும். சோத்திரம். எல்லாத்தையும் மறந்துடணுங்க. வீட்டை மறந்துடணும். ஆமாம், வீட்டில் உங்கள் வீட்டுக்காரர் இருந்தாருன்னா அவரை கூட தற்போதைக்கு மறந்துடுங்க. அப்புறம் நினச்சிக்கங்க, இங்கே வீட்டுக்கு போகும்போது நினச்சிக்கங்க, இங்கே இருக்கும்போது அப்புறம் பிள்ளைகளை விட்டு வந்திருப்பாங்க. இதுக்கு தான் சொல்கிறது. என்ன செய்யுங்க, இப்போ நீங்கள் சகோதரிமாருக்கு வர்றீங்க, உதாரணம் சொல்கிறேன், வர்றீங்களா? ரொம்ப நல்லது. சோத்திரம். உங்கள் கணவர்மார் வந்திருந்தாருன்னா ஐயா என்ன வீட்டு ஐயா இங்கே தான் இருக்கிறாரு, சர்ச்சில் வந்துட்டார். உங்கள் பிள்ளைகளை ஒரு 2 பிள்ளைங்க இருக்குது, 2 பிள்ளைகள் கூப்பிட்டு வந்துட்டிங்கன்னா என்ன செய்யுது? என் குடும்பமே இருக்குது. அப்போ எந்த நினப்பும் வராதா? நான் அப்படியும் கூட சாப்பாடு விஷயத்தில் ஏதாவது வருதுன்னா அதில் நீங்கள் என்ன இருக்கணும்? ஆமாம், நல்ல பழக்கத்தை வச்சுக்கொள்ளுங்க. காலையில் ஆராதனைக்கு வர்றீங்கள, நீங்கள் உபவாசத்தோடு வந்து நல்ல விடுதலையோடு ஆராதிங்க. நல்ல வயிற்றுக்கு போட்டுட்டு வந்தீங்கன்னா என்ன வரும்? தூக்கம் வரும். இந்த சோதனைக்கு ஆளாகாதீங்க நீங்கள், தயவுசெய்து. அல்லேலூயா. ஒரு டீ, நல்லா டீ, இஞ்சி டீ போட்டு என்ன செய்யுங்க? நல்லா எண்ணெய் தட்டி போட்டு என்ன ஏலக்காய், தம்பி ஏன்படுத்தின அதான் ஏலக்காய் தட்டி போட்டு நல்லா சுருக்குன்னு இந்த பனிக்காலத்துக்குள்ளே குளிச்சுட்டு வந்தீங்கன்னா நமக்கு நல்லா கொஞ்சம் கூடுதலோடு கூட குளிச்சுட்டு வாங்க. ஆமாம், தாக்கு பிடிக்கும். 2 மணி நேரம் உங்களுக்கு காலையெல்லாம் பசி இருக்குமா? சோத்திரம். ஒரு சிலர் பாருங்கள், ஆமாம், சோத்திரம், மதியம் தான் சாப்பிட்ற ஆளுகள்லாம் இருக்குது. 2 வேளை சாப்பிட்றாங்க. ஆமாம், காலையில் சாப்பிடாம மதியம் 2 வேளை சாப்பிட்ற ஆட்கள் நானும் பார்த்துருக்குறேன். நானும் ஒரு காலத்தில் இருந்தேன், பின்னாடி முடியலை. அதனால் அளவோடு சாப்பிட்டுக்கிறேன். சாப்பாட்டெலாம் குறைச்சாச்சு, அளவோடு தான் சாப்பிட்றேன். ஏன்னா டயட்டா டயட்டில் இருக்கிறேன். ஸோ நீங்களும் ஆமாம் 50 வயசுக்கு மேலே டயட்டில் போயிருங்க. எல்லா ஆண்களும் பெண்களும். ஆமாம், சகோதரர்களும் டயட்டில் போயிட்டிங்கன்னா நம்ம ஆரோக்கியமாக 80 வருஷம் என்ன. ஸோ பாருங்கள், எனக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் பாருங்கள். 90ஆம் சங்கீதத்தில் சொன்னார், மோசே சொன்னார், மனுஷனோட ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பிளத்தின் முதியால் 80 வருஷம். ஆனால் அவர் வாழ்ந்தது எத்தனை வருஷங்க சொல்லுங்கள் பாப்போம்? 120 வயசில் 120 வருஷம் வாழ்ந்தது பெரிய காரியம் இல்லை. என்னது, கண் பார்வை குறைவே இல்லையா, நல்ல பலன் குறையிலையா? பார்த்தீங்களா? அதே போல் சாட்சி யார் சொல்லுவார் தெரியுமா? காலேப் சொல்லுவார். சோத்திரம். எனக்கு அப்போ இருந்த பலன் இன்னைக்கு இருக்குது. 40 வயசில் இருந்த பலன் எனக்கு 80 வயசில் இருக்குன்னு சொல்கிறாரு. அதனால் மலைநாட்டை கூடும் நான் என்ன பண்ணுறேன்? அங்கே உள்ள சத்துருக்களை துரத்தி நான் ஜெயம் எடுப்பேன், அதை நான் சுதந்திரிப்பேன்றார். பார்த்தீங்களா? 80 வயசில் அவர் சொல்கிறார் பாருங்க. ஆமாம், இப்படி சொன்ன ஒரு 70-80 வயசுன்னு ஐயா அவர் நமக்கு சொல்லிவிட்டு அவர் 120 வருஷம் வாழ்ந்தார். உங்களுக்கு ஒரு நல்லா சொல்கிறேன், 120 வருஷம் வாழ ஆசையா? சோத்திரம். மோசையை போல் என்னை காப்பாற்றிக்கோங்க, காப்பாற்றி வைங்க ஆண்டவரே. பிள்ளைகளையும் ஆமாம், எத்தனை சந்ததியில் பார்த்துடலாம் தெரியுமா? ஆமாம், சோத்திரம். பாருங்கள், இப்போ 60 வயசில் என் பிள்ளைகளையும் பார்த்துட்டேன் இல்லையா? ஆமாம், 120 வருஷம் இருந்துச்சுன்னா ஆமாம் 5 தலைமுறையை நான் பார்த்துருவேன்னா அவ்வளோ காலம் இருப்பானான்னு தெரியாது. சோத்திரம். 80 தாண்டுவோம். அது பிற்பாடு 100க்கு போவோம். அடுத்து கர்த்தர் வருகை தாமதிக்குமானா தான் இது நடக்கும்.
ஆமாம், அதையும் கவனிக்கணும். சோத்திரம், சரியா? கர்த்தர் நல்லவர். அப்போ அப்போ அவருடைய நாமத்தை பிரசாப்படுத்த எந்த ஸ்தானத்திலும் ஆண்டவர் நம்மிடத்தில் வந்து என்ன செய்வார்? ஆச்சரிப்பார். வீட்டில் நீங்கள் ஜெபிச்ச, நீங்கள் இங்கே ஜெபிக்காத நாட்கள் இல்லை, குறிப்பாக சொல்கிறேன், இங்கே ஜெபம் இல்லாத நாட்கள் வீட்டில் நீங்கள் ஜெபிச்சாலும் அங்கே வந்து உங்களை ஆசீர்வதிப்பாருங்க இந்த தெய்வம். அல்லேலூயா. வீட்லேயும் ஜெபத்தை விடாதீங்க. ஒரு மணி நேரம் உங்களுக்குரியது, ஊழியக்காரங்களுக்கு 3 மணி நேரம். அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் இருக்கணும், பாடணும், துதிக்கணும், ஆராதிக்கணும். நல்ல பாடல்களை, துதி பாடல்களை, சோத்திர பாடல்களை கேட்டு சேர்ந்து பாடுங்க. ஆமாம். ஃபாதருடைய பாட்டெல்லாம் நல்ல யூடியூப்பில் வருது. எல்லா பாட்டும் மனப்பாடமாக பாடி கற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. அருமையாக கர்த்தர் கொடுத்த, ஆமாம், சாதாரணமாவா? ஆமாம், சோத்திரம். நன்னே நல்ல உபவாச ஜபம் இருந்து உபவாசித்து, ஆமாம், சோத்திரம் 3 நாள் ஜபங்களில் போய் கலந்து கொண்டுட்டு தான் வரோம். கர்த்தர் சோத்திரம் உண்டாட்டும். ஜபத்தோட்டத்துக்கு காலை அறிவியலுக்கு போயிட்டு ஊழியர்கள்லாம் வர சொன்னாங்க. ஒன்லி லீடர்ஸ் தான், ஊழியர்களுக்கு மட்டும்தான் அழைப்பு. மற்ற ஜபங்கள் இருக்குது, பிள்ளைகள்லாம் கூட போயிருக்கிறாங்க. மற்ற ஜபம் பொதுவாக ஜனரல் வைப்பாங்க. ஊழியர்களும் விசுவாசிகளும் வந்து கூடி ஜபிக்கிற ஜபங்கள்லாம் 3 நாள்லாம் வைக்கிறாங்க. அப்படி போகப்பட்டால் நீங்கள் போகலாம். பிள்ளைகள்லாம் போயிருக்காங்க, ரொம்ப மகிமையாக இருக்கும். அல்லேலூயா. அங்கே அந்த ஃபாதருடைய அந்த ஜபத்தோட்டத்தில் இருக்க அந்த ஆராதனை ஸ்தலத்துக்கு என்ன பேர்? துதி மண்டபம். பார்த்தீங்களா? பேரே இப்படி தான் வச்சுருக்கார் ஃபாதர், துதி மண்டபம். அங்கே துதி ஏறத்துக்கு முன்னுக்கிட்டே இருக்குது. அல்லேலூயா. அது வேறு உள்ளே நுழைஞ்சாலே சோத்திரம் பாருங்கள், நைட்டும் பகலும் என்ன தெரியுமா? சோத்திரம் மெதுவாக கர்த்தருடைய பாடல்கள் ஓடிக்கிட்டே இருக்குது. பார்த்தீங்களா? இருக்கு, அங்கே போடுறாங்க. அதே போல் இதே ஒரு காரியங்களை நான் எங்கே பார்த்தேன் தெரியுமா? ஓசூர் ஜோசப் பாஸ்டர் அவங்க சபையில் பார்த்தேன். அல்லேலூயா. நாங்கள் அங்கெல்லாம் அடிக்கடி போவோம். நைட்டும் பகலும் துதி பாடல் போயிட்டே இருக்குதுங்க. எது? ஆமாம், சோத்திரம். அதே இது பாஸ்டர் கூட, டானியல் பாஸ்டர் கூட அவங்க சபையில் என்ன பண்ணுறாங்க? நைட்டும் பகலும் ஆமாம் கர்த்தருடைய பாடல்கள் இதில் சோத்திரம் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது ரொம்ப சத்தமாக இல்லை, சோத்திரம் கொஞ்சம் ஓரளவு ஒரு மெதுவாக கேட்குற மாதிரி அப்படி பண்ணியிருக்கிறாங்க. பாருங்க, அது சாதாரண ஒரு காரியம் இல்லை. அப்படி நைட்டும் பகலும் துதியும் சோத்திரமும் பல விதமான தேவ தரிசனம் நிறைந்த பாடல்களை பாடும்போது அங்கே தேவ தரிசனம் இல்லாமல் போயிருமா? எப்போதும் இருக்கும். அல்லேலூயா. துதி, சோத்திரம், ஜபம், சோத்திரம், இந்த சத்தம் நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா சோத்திரம் நம்முடைய வீடு தேவனுடைய மகிமையால் நிறைந்து தேவனுடைய ஆசீர்வாதம் வருவதற்கு ஏதுவாக இருக்கும். அல்லேலூயா. சோத்திரம். அல்லது நான் இப்படின்னு சொல்லிடுறேன், ஆமாம், சோத்திரம் சீரியல் சத்தம், சினிமா சத்தம் ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னா ஆமாம், ஃபைட்டு தான் நடக்கும். என்னது? சண்டை சத்தம் தான் வரும். உங்களுக்கு எந்த சத்தம் பிடிக்குது? ஊழியக்காரன் இதையும் சொல்லிடணும்ல, சொல்லணுமா இல்லையா? என்னையா அப்படிலாம் கொஞ்சம் இதையும் வச்சுக்கலாம் அதையும் வச்சுக்கலாம், தப்பு இல்லையான்னு சொல்லுங்கய்யா. அப்படி சொல்ல முடியாதே, நான் சொல்லக்கூடாதே. சந்தோஷம் இருக்கும், ஆனால் ஆண்டவர் சந்தோஷம் விட மாட்டாரே. அதுதான் முக்கியம். நம்ம ஆண்டவர் சந்தோஷப்படணுமா, நம்ம சந்தோஷப்படணுமா? சோத்திரம். அப்படி இப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்க, நீங்கள் துதி பாடல், சோத்திர பாடல்கள், நல்ல அருமையான பாடல்கள்லாம் வருது, கேட்டு பழகிட்டோம்னா அந்த பாட்டு பிடிக்காது. எந்த பாட்டு? சினிமா சீரியல் பாட்டு ஆமாம், பிடிக்கவே பிடிக்காதுங்க. நான் சொல்கிறேன், சோத்திரம், நான் தேவசமத்திலேருந்து சொல்கிறேன், ரசிக்கப்பட்ட நாட்கள்லேருந்து சினிமா பார்க்குறதில்ல, சீரியல் பார்க்குறதில்ல. என்ன எனக்கு இது போச்சு? விசுவாசியாக இருக்கும்போது சொல்கிறேன், சினிமா அப்படியே ஓஞ்சாச்சு. நான் ஒரு காலத்தில் நான் சொல்ல போனால் ஒரு முதலமைச்சராக இருந்த சோத்திரம் எம்ஜிஆருடைய ரசிகனாக இருந்தாலும் நான் அப்படி எம்ஜிஆர் பாட்டு, எம்ஜிஆர் படம்னா பைத்தியம், சினிமா பைத்தியமாக இருந்தால இயேசுவின் பைத்தியமாக ஆண்டவர் மாற்றிட்டார். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். நாம் அவரை இன்னைக்கு மதிக்கிறேன் நான். நல்ல தலைவர், நல்ல தலைவர்கள் நம்ம தமிழ்நாட்டில். சோத்திரம், ஜெயலலிதா அம்மா, கலைஞர், ஸ்டாலின் ஐயா, நாங்களாம் நம்ம மதிக்கக்கூடியவங்க தான். நல்லது, நல்ல ஆட்சி அவர்கள் தொடர்ந்து கொடுக்கட்டும். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அதே வேலையில் நாம் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய பிள்ளைங்க ரொம்ப நம்ம சோத்திரம் ஆளும் தலைவர்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. மோடி ஐயாக்கா ஜெபிங்க. சோத்திரம். நமக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. நம்ம இந்த கட்சி அந்த கட்சின்றது இருக்கிற நம்ம சோத்திரம், நம்ம வித்தியாசம் பார்க்க வேண்டியதில்லை. நமக்கு தேவன் கொடுத்துருக்கிற காரியம் ஆளும் தலைவர்களுக்காக என்ன செய்யணுமா? அதிகாரிகளுக்காக ஆமாம், வேண்டிக் கொள்ளுங்கள், ஜெபிங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நம்ம செய்வோம். அவங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கணும், நல்ல சுகபலனை கொடுக்கணும், கர்த்தர் நல்ல தேசத்தை ஆளும்படியான கர்த்தர் ஞானத்தை கொடுக்கணும். இதெல்லாம் நம்ம ஜெபிக்கணும். இது தேவன் நமக்கு வைத்திருக்கிறதான காரியங்கள். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா துதி பலி, சோத்திர பலியை குறித்த சில காரியங்களை பார்க்கலாம். துதி பலி 1 ஓசியா 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. ஓசியா 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். என்ன செய்யணுமா? நல்ல கவனிங்க.
எதை கொண்டு கர்த்தரிடத்தில் அந்த வசனம் என்ன சொல்ல, வார்த்தைகளை கொண்டு என்ன செய்யுங்க. ஆமாம், நல்லா கவனிங்க. வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்பணும். வேத வசனங்களை கொண்டே நம்ம ஜெபிக்கணும்னு அர்த்தம். அப்போ வேத வசனங்களை கொண்டு ஜெபிக்கணும்னா வேத வசனங்களை என்ன செஞ்சுருக்கணும், நல்லா அறிஞ்சிருக்கணும். அப்போ வார்த்தையில கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்ப நம்ம கவனமாக இருக்கணும். ஆமாம், வேத வசனங்கள் நல்லா வாசிங்க. அவங்கள நான் பாருங்க சோத்திரம், உங்களுக்கு சொல்ல வேண்டிய காரியங்களில் எனக்கு நான் தேவ சமூகத்தில் நான் தெளிவாக இருக்கிறேங்க. ஆண்டவர் சுத்தமாக இன்னைக்கு நாளை ஆண்டவர் வாடானாலும் நான் இன்னைக்கு போக தயார். அல்லேலூயா. வேறு ஆள் நடத்துவாங்க. நான் கர்த்தர் என்ன ஏன் டக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. இப்படி சொன்னீங்கன்னா இன்றைக்கே போயிடுவீங்களோ? போக மாட்டேன். அல்லேலூயா. அப்படி சொல்கிறதுனால போகிறதில்ல, அப்படி ஒன்றும் கூப்பிட்றதில்ல. அல்ல, நமக்கு எதுக்கு தயாராக இருக்கின்றதுக்காக அந்த வார்த்தையை சொல்கிறது. சோத்திரம். சரி, கர்த்தர் நல்லவர். எப்போ ஆண்டவர் சமூகத்தில். ஆமாம், நம்ம இங்கே இருக்கிறத விட அங்கே இருக்கிறது. அதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறாரு. என்ன சொல்வார், நான் கர்த்தரோடு இருக்க எனக்கு ஆசை தான், ஆனால் நான் இங்கே இருந்தால் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அதே போல் கர்த்தரோடு இருக்கிற ஊழியர்களுக்கு, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பிரியமாக இருக்கணும். அப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கணும். ஆனால் இங்கே சோத்திர ஆண்டவரோடு இருக்கிறது நேரடியாக அங்கே போய் இருக்கிறது. ஆனால் இந்த பூமியில் இருக்கிறது ஊழியர்களாகிய எங்களுக்கு என்ன உண்டாகும்னா, உங்களுக்கு பிரியமாக ஊழியம், அதாவது உங்களுக்கு அவசியமாக ஊழியம் செய்வதற்கு பிரயோஜனமாக இருக்கும். ஊழியம் செய்வதற்கு அது தேவை. சோத்திரம். அதே போல் நீங்கள் இருக்கிறீங்க, இந்த பூமியில் இருக்கிறீங்கன்னா எவ்வளோ காலம் இருக்கிறீங்களோ அது உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் பேர பிள்ளைகளுக்கு, குடும்பத்துக்கு நல்லது. சோத்திரம். இதெல்லாம் கரெக்டு. வேதம் தப்பாகவே சொல்லலை. எல்லாமே நல்ல அருமையாக நம்ம வேதத்தை நம்ம வாசிக்க நல்ல வேதத்தை குறித்தனா ஒரு நல்ல தெளிவு உண்டாகும். அந்த வசனத்தை எடுத்து வாசிக்க முடியுமா? பாருங்கள், தேகத்தை விட்டு பிரிந்து என்ன அர்த்தம்? இந்த சரீரத்தை விட்டு பிரிந்து, ஆமாம், இந்த தேகத்தோடு போக முடியுமா? மாம்சம் ரத்தமும் என்ன செய்ய முடியாது, பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. அதுதான் சொல்ல போறீங்க. தேகத்தை விட்டு பிரிந்து ஆண்டவரோடு கூட நான் இருக்கேன். எனக்கு அவருக்கு ஆசை உண்டு. உண்மையாக ஆசைப்பட்ட மனுஷன் தான், தேவ மனுஷன் தான் அப்போஸ்தலன் பவுல். அது எப்படி இருக்கும்? அதிக நன்மையாக இருக்குன்னு சொல்கிறாரு. பார்த்தீங்களா? கொஞ்சம் இல்லை, அதிக நன்மைன்னு நம்ம நினைக்கணும். அப்படி இருந்தும் சரீரத்தில் தரித்திருப்பது குறைச்சிக்கங்கப்பா, குறைச்சிக்கலாம். என்ன செய்யலாம்? வாசிக்கலாம். சரீரத்தில் தரித்திருப்பது, அதிக சரீரத்தில் தரித்திருப்பது சபையாரே. ஆமாம், சோத்திரம். இன்னும் நான் அதிகமாக ஊழியம் செய்வேன். இன்னும் என்ன பண்ணுவேன்? பல இடங்களில் சுவிசேஷம் அறிவித்து சபைகளை ஸ்தாபிப்பேன். அந்த நோக்கத்தோடு தான் சொல்கிறாரு சோத்திரம். சரீரத்தை தரித்திருப்பது உங்களுக்கு அவசியம். எந்த சபைக்கு சொன்னார் இந்த வார்த்தை? பிலிப்பியர் சபைக்கு. சரி, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்போ நல்லா கவனிங்க. வார்த்தைகளை கொண்டு, தேவ வார்த்தைகளை கொண்டு, வார்த்தைகள்னா என்ன வார்த்தை? தேவ வார்த்தைகளை கொண்டு என்ன செய்யணும்? தேவ வசனத்தை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்ப நம்ம கவனமாக இருக்கணும். அப்போ பாருங்க, மனம் திரும்பி நம்ம எந்த இடத்துல குறைபடுறோமோ தேவ சமூகத்தில் நம்ம ஜபிக்கும் போது தான், அன்றாடம் தேவ சமூகத்தில் இருக்கும்போது தான் நம்முடைய நிலவரங்களை கர்த்தர் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்ம எதிரெல்லாம் சில குறைகள் இருக்கும். எல்லா மனுஷர்கிட்டையும், இந்த பூமியில் வாழ்கிற எல்லாருக்கும் சில இருக்கும், குறைகள் இருக்கும். அதை சரிப்படுத்துறதுக்கு தான் தேவ சமூகம் நாடணும், தினமும் நாடணும். உங்களுக்கு 1 மணி நேரம், ஊழியர்களுக்கு 3 மணி நேரம். அல்லேலூயா. சோத்திரம். இதனால் நாங்கள் இந்த டைங்களெல்லாம் ரொம்ப அதிகாலையிலே நம்ம தேடிடணும். சோத்திரம். அப்போ ஜபங்கள் சோத்திரம். ஒரு மணி நேரம் உங்களுக்கு காலையில் கொடுக்க முடியலன்னா 1/2 மணி நேரம், நைட்டு 1/2 மணி நேரம். இல்லை காலையிலே எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னா சோத்திரம். அப்போ நைட்டு வரும்போது உங்களுக்கு டயர்டாகிடுவீங்க. 1 மணி நேரம் இருக்க முடியுமா? ஆமாம், சோத்திரம். இல்லை இருந்து ஜபிக்க முடியுமா? ஜபிங்க. 1 மணி நேரம்ன்றது குறைஞ்சபட்சம்தான். அதே சமயத்தில் ஆண்டவரோடு நெருங்கி வாழும்போது சோத்திர பாடல் பாடி வேதம் வாசித்து ஜபிக்கும்போது 1 மணி நேரம் பத்தாது. அல்லேலூயா. சரி, இந்த அனுபவத்துக்குள்ள முதல்ல 1 மணி நேரமாவது ஜபிக்கிற அனுபவம் கண்டிப்பாக வேணும். தொடக்கம் நான் ரொம்ப நாளாக, இப்போ இல்லை, நான் தொடக்கத்தில் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். அதை கை கொள்ளுங்க. ஆண்டவர் சொன்னது தான் சொல்கிறேன். ஆண்டவர் 1 மணி நேரமாக விழித்திருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டாரா? சரிங்களா? சோத்திரம். 1 மணி நேரம் கெத்செமனிக்கு சிலுவைக்கு போக போகிறாரு. சோத்திரம். அந்த நேரத்தில் 1 மணி நேரம் எதிர்பார்க்குறாரு. அதனால ஊழியக்காரனுக்கே 1 மணி நேரம் தானே அன்றைக்கி சொன்னார். அப்போ நம்ம ஊழியக்காரனோட தானே 1/2 மணி நேரம் பத்தாதா ஆண்டவருக்கு? அப்படி இல்லை. அல்லேலூயா. அந்த பாருங்கள், சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி 1 மணி நேரமாவது என் கூட அவர் ரொம்ப நேரமாக ஜபிச்சிட்டு இருக்காரு தனியாக போய். நீங்கள் தனியாக ஜபிங்கன்னா இந்த இவங்களாம் தூங்கிட்டு இருக்காங்க. யார்? அப்படி சீசர்கள்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. அதான் கூப்பிட்டு சொன்னார். சோத்திரம். என்னப்பா உங்களுக்கு போய் தனியாக இருந்து ஜெபம் பண்ணுன்னு சொன்னால் தூங்கிட்டு இருக்கிறீங்களே, 1 மணி நேரம் விழிச்சிருக்க முடியலையா உங்களால்? விழித்திருக்க முடியல என்னது? ஜெபம் பண்ண முடியலையான்னு அர்த்தம். எதுக்காக வந்துடுமா? சோதனைக்கு வாசனைக்கலாம்.
நல்லா கவனிங்க. எதுக்கு 1 மணி நேரம் ஜெபிக்க சொல்றாரு தெரியுங்களா? சோதனைக்கு உட்படாதபடிக்கு, நம்முடைய வாழ்க்கையில பிசாசின் சோதனை வராதபடிக்கு நாமும் நீங்களும் உங்க குடும்பம் காக்கப்படணும்னா, ஒவ்வொருவருக்கும் 1 மணி நேரம் ஜெபம் அவசியம். அல்லேலூயா! இல்ல ஏதாவது ஒரு சோதனையில சிக்கிக்கொள்வீங்க. ஆ நான் சிக்கிக்கொள்ளுவேன். ஜெபம் இல்லைன்னா. என்னையே சொல்றேன். அதுக்கு நான் பயத்தோட சொல்றேன். அதனால ஸ்தோத்திரம். நம்ம ஜெபம் இல்லைன்னா சோதனைக்குள்ள நம்ம சிக்கிக்கொள்ளுவோம். ஆண்டவர் அந்த வசனத்தை வாசிக்கலாம். பாருங்க பாருங்க, இதெல்லாம் நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு என்ன செய்யுங்க? விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஏன் சொன்னாரு? ஜெபத்தில் தூங்கிட்டு இருக்கக்கூடாது. ஜெபத்தில் என்ன செய்யக்கூடாது? தூக்க கலக்கத்தோடு இருந்தோம்னா ஜெபம், ஆமாம் சோத்திரம், நம்ம சரியாக ஜெபிக்க முடியாது. அதுக்கு தான் பாருங்க, தூக்கம் கலக்கம் போகணுன்னா சோத்திரம் என்ன பண்ணணும்? நல்ல முகத்தை கழுவி, ஆமாம் சோத்திரம், முழங்கால் போட்டு ஜெபத்தை ஸ்தோத்திரம் பண்ணி ஆரம்பிச்சிட்டிங்கன்னா சோத்திரம், ஆமாம் ஜெபம் என்னால் நல்லா அருமையாக ஜெபிக்கலாம் நீங்கள். சோத்திரம். அதான் சொல்லப்பட்டிருக்கு, ஆவி உற்சாகம் உள்ளது தான். சோத்திரம். ஆமாம். இப்படி இப்படி நம்ம சொல்லணும். மாம்சம் பலவீனமாக இருந்தாலும் ஆவி எனக்கு உற்சாகமாக இருக்கும். அல்லேலூயா! ஆமாம். மேலே சொல்லிவிட்டு, ஆவி உற்சாகம் உள்ளதாங்க, என் சரீரம் பலவீனமாக இருக்குது, அதனால தான் அங்கே தூக்கம் வருது. அப்படி சொல்கிறதா? இதை எப்படி எடுத்துக்கலாம்? மாம்சம் பலவீனமாக இருந்துட்டு போட்டோம், இருக்குதான், ஆனால் என் ஆவி உற்சாகம் உள்ளது. அல்லேலூயா! ஆமாம், உற்சாகம் உள்ள ஆவியில், அதுவும் ஆவியானவருடைய ஒத்தாசையோடு கூட நல்லா ஜெபம் பண்ணுவேன். ஜபாவிய ஒற்றுமையா, எப்படி அந்த பாட்டு பாடி ஜபிக்கணும். என்னது பார்த்துட்டு பாட்டுக்க, ஜபாவி ஒற்றுமையான ஓட்டிடுவார். அப்போ நல்லா ஜபிக்க வல்லமை வந்து சேர்ந்துடும். அல்லேலூயா! நல்லா சோத்து நல்லா ஜபிப்போம். அப்போ வருங்க, வார்த்தையை கொண்டு கர்த்தெடுத்த திரும்புங்கள். அந்த வசனத்தை மறுபடியும் போடலாம். திரும்பணும். பார்த்தீங்களா யாருடைய அக்கிரமத்தை? ஓசியா சொல்கிறாரு, எல்லா அக்கிரமத்தையும் யாரும் பரிசுத்தவான்கள் ஊழியர்கள் தங்களுடைய குறைகளையும், குறிப்பாக தேவனுடைய ஜனங்களுடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் மீறுதல்களையும் ஆண்டோட்ட சொல்லி இறக்கத்துக்கு மன்றாடினாங்க. தங்களிடத்துலேயும் தவறுகள் குறைகள் இருக்கும்போது சொல்லி மன்றாடினாங்க. அதாவது சொல்ற தேவையேறி எல்லா அக்கிரமத்தையும், இஸ்ரவேல் ஜனங்களுடைய எல்லா அக்கிரமத்தையும், சோதரன் எங்களுடைய குறைகளையும், ஊழியர்கள் எங்களை குறைகளையும் மன்னித்து நீக்கி, அப்படின்னா மன்னித்து எங்களை தயவா என்ன செய்யுங்க? அங்கீகரித்தரலும். அப்பொழுது நாங்கள் என்ன செய்வோம்? உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். ஏற்கனவே உதடியின் காளைகளை எதிர்பார்த்தோம். துதி ஸ்தோத்திரம் தான் என்னது? உதடுகளின் காளைகளாகி ஸ்தோத்திர பலி அப்படின்னு இருக்குது இல்லையா? இப்போ எபிரேயர் 13:15 வாசிங்க. நல்ல கவனிங்க. இங்கே எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? ஸ்தோத்திர அப்போஸ்தலனாகிய பவுலுடைய நிருபமாகத்தான் எபிரேய புத்தகம் சொல்லப்படுகிறது. ஆனால் யார் எழுதுனாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவருடைய எழுத்து நடைகள் எல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுல் தான் எழுதியிருப்பார்னு சொல்லப்படுகிறது. சரி, ரைட்டு, எபிரேயா ஆக்கியோன்னு சொல்லுவோமே. ஆகியால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகி, பாருங்க என்னது? நல்ல கவனிங்க, என்ன சொல்லப்பட்டிருக்கு வேதவசனம்? உதடுகளின். ஆமாம், அங்கே காலையில் சொல்லப்பட்டு, இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உதடுகளின் கனின்னு சொல்லப்பட்டிருக்கு. பார்த்தீங்களா? உதடுகளின் கனி செலுத்த ஆண்டவர் விரும்புகிறாரு. அந்த கனி தான் என்னது? துதி பலி, சோத்திர பலி, நன்றி பலி, ஆராதனை பலி. இந்த பலியை செலுத்திக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா! ஆண்டவர் செலுத்திக்கிட்டே இருந்தால் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும். சோத்திரம். சரி, கனியாய் சோத்திர பலி அவர் மூலமாக என்ன எப்போதும் தேவனுக்கு செலுத்தப்படும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த பலியை என்ன சொல்லணுமா? தேவனுக்கு செலுத்தி கொண்டே இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. அடுத்து பார்த்தீங்கன்னா சோத்திரம். ஏசாயா 61:3 வாசிங்க. ஏசாயா 61:3 சியோனிலே யாருக்கு? சியோன்னா எதுங்க? சபை தான். சியோனிலே ஆண்டவர் எதுக்கு வந்தது? நோக்கம் என்னது? 3 மனுக்குலத்தை ரசிக்கிறது மட்டும் இல்லை, சியோனில் இருக்கிற சபையில் ரசிக்கப்பட்டு சபையில் வந்துட்டு இருக்கிற நம்மை, தேவனுடைய ஜனங்களை, துயரப்பட்டு சபையில் இருந்தீங்கன்னா ஒருவேளை வாழ்க்கையில் பல போராட்டங்களை சந்தித்து துயரப்பட்டிருப்பீங்களா? சீர்படுத்தவும் அவர்கள் சாம்பலுக்கு பதிலாக என்ன செய்யணுமா? சிங்காரத்தை பாருங்க. சாம்பலுக்கு பதிலாக, சாம்பல் பாருங்க ஒன்றும் இல்லாத ஒரு நிலவரம். சோத்திரம். அதற்கு பதிலாக என்ன செய்யறாரா? சிங்காரத்தை கொடுக்கிறார். அடுத்த துயரத்துக்கு பதிலாக என்ன செய்யறாரா? ஆனந்த தைலத்தை கொடுக்குறார். ஆமாம், இந்த ஆனந்த தைல அபிஷேகத்தை சோதர ஃபாதர்கிட்ட எப்போதும் பார்க்கலாம். ஆனந்த தைல அபிஷேகத்தில் நான் நிறைந்திருக்கிறத நான் பார்க்குறேன். எப்போதும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருப்பாருங்க. எல்லா சூழ்நிலையிலும் பார்க்கும்போது சோதரர் சிரித்த முகம்தான் அவர்கிட்ட. பாருங்க சோத்திரம். அது ஏன் முடியுதுன்னா அந்த ஆனந்த தைல அபிஷேகம். அப்போ பாருங்க, சோர்வாக இருக்கிறவங்களாம் நீங்கள் ஆனந்த தைல அபிஷேகத்தை, அதாவது கலக்கம், சோத்திரம், பல விதமான சோத்திரம், ஒரு என்ன சொல்கிறது,
என்னது முகசோர்வா, கலக்கமா, ஒரு பயமா, ஒரு கவலையா அப்படியே இருந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களை மாற்றுறதுக்கு ஒரு நல்ல தைலம் இருக்குது. என்ன தைலம்? ஆனந்த தைலம். ஆமாம், அபிஷேக தைலம். அது என்ன தைலம்? ஜண்டு பாம்பு தைலம் இல்லை, டைகர் பாம்பு தைலம் இல்லை. இது என்ன தைலம்? இது ஆனந்த தைலம். இது கர்த்தருடைய அபிஷேக தைலம். அல்லேலூயா. இதால் நிரப்பப்பட்டால் என்ன நடக்கும்? கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்போ கர்த்தர் இந்த ஆனந்த தைலத்தை பெற்றுக்கொள்ளணும். பாருங்க, நான் விரும்புகிறேன். ஆமாம், உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனாக கர்த்தர் இந்த சபையினுடைய போதகனாக என்னை வைத்திருக்கிறார், மெய்ப்பனாக. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எப்படி அப்போஸ்தலன் பவுல் எல்லா சபையும் பார்த்து ஒரு ஸ்தோத்திரம் மகிழ்ச்சி அடைந்தாரோ, அதே போல் உங்களை பார்த்து சந்தோஷப்படுகிறேன். உங்களுக்கெல்லாம் நல்லா நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும். அதற்கு என்ன செய்யணும்னா, என்ன வேணும்? ஒடுங்கின ஆவி போகணும்னா என்ன செய்யணும்? ஆமாம், கர்த்தர் அதான் பேசுகிறோம். துதியின் உடைய நீங்கள் போர்த்திக்கணும். அல்லேலூயா. பார்த்துட்டு பாடினாரா? துதியின் உடை போர்த்தணுமே அப்படின்னு பாடினாரு. அப்போ அந்த துதியின் உடை என்னதுங்க? பாடின பாடல்னா பாடுடைய பாட்டை டெய்லி நான் சொல்கிறேன், 10 பாட்டு தினமும் பாடுங்க. நானும் அப்படி சாதனம் பாடிட்டு இருக்கிறேன். அது மட்டும் இல்லை, ஜபத்துக்கு மட்டும் இல்லை நான் பாடுறது, ஜபத்துக்கும் எத்தனை பாட்டு பாடணும் தோணும், ஆவியில் ஏவப்படணும் பாடிக்கிட்டே இருப்பேன். பாட்டு ஆராதிச்சு ஜபம் பண்ணுறது. சோத்திரம். அவன் குறைஞ்ச 3 மணி நேரமாக இருக்கணும்னு சொல்லி அப்படி ஒரு இதில் ஜபம், வேத வாசிப்பு, தியானம், ஆராய்ச்சி, அப்படி அதிலே போகணும். அதில் பூரா கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற காரியம்தான். சரிங்களா? சரி, நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு மணி நேரத்தில் நல்லா ஜபிக்கணும், சோத்திரம் பாடணும், நல்லா தேவனுடைய நாமத்தை பாட்டியெல்லாம் துதிக்கணும், அவன் வேதம் வாசிக்கணும், ஜபிக்கணும். அல்லேலூயா. அப்போ இப்படி நல்லா அதில் பழகிட்டிங்கன்னா போக போக உங்களுக்கு நேரம் பத்தாது, இன்னும் ஜபிக்கணும்னு தோணும், இன்னும் ஆண்டவர் சமூகத்தில் இருக்கணும்னு உங்களுக்கு விருப்பம் வரும். துதியின் உடையை கொடுப்பார். நீங்கள் ஒடுங்கின ஆவி உங்களை விட்டு போகணும்னா சோத்திரம் துதியின் துதியை நல்லா துதிங்க. அல்லேலூயா. அப்படி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன உண்டாகாது? டாக்டர்கள் சொல்கிறது காரணம் என்ன தெரியுமா? சோத்திரம். அப்போ அந்த அடைப்புகள், அங்கே நரம்புகள் அடைப்புகள் வர்றதுக்கு காரணம் என்ன? குறிப்பாக ஹார்ட்டில் பல விதமான பாரங்கள், கவலைகள், துக்கங்கள், வேதனைகளை அப்படியே நம்ம சோர்ந்து நம்ம இருதயத்தில் சோத்திரம் முகமலர்ச்சி எப்படி வரும்? மன மகிழ்ச்சி, முகமலர்ச்சி. இருதயத்தில், மனதில் நமக்கு மகிழ்ச்சி இருந்தால், உள்ளத்தில் மகிழ்ச்சி இருந்தால் தான் எங்கே வெளிப்படும்? முகத்தில் வெளிப்படும். அப்போ சோத்திரம் பார்த்தீங்களா, உங்களை மன மகிழ்ச்சி ஆக்குறதுக்கு தான் கர்த்தர் இடையில கொஞ்சம் நல்லா என்ன பண்ணுறாரு? உற்சாகமான வார்த்தைகளை பேசுகிறாரு. அல்லேலூயா. நல்லா சிரிச்சு சந்தோஷமாக இருங்க. யாரும் துக்கமாக இருக்காதீங்க. சபைக்குள்ள எப்படி இருக்கக்கூடாது? துக்கமாக இருக்காதீங்க. அதே சமயம் வீட்லேயும் இதே ஒரு பழக்கமாக வச்சுக்கொள்ளுங்க. சிரித்த முகத்தோடு இருங்க. எப்படி இருக்கணும்? என்ன எப்படி சொல்லுங்களேன்? வாய் திறந்து சொல்லுங்களேன் தயவுசெய்து. நானும் எனக்கும் கொஞ்சம் சிரிப்பு வரட்டுமே. சிரித்த முகத்தோடு நான் இருப்பேன். இன்னைக்கு தீர்மானம் எடுக்கிறீங்களா? ஆமாம், அதுதான் இன்னைக்கு வருஷ கடைசியில் புது வருஷத்தில் போகிறேன். இனிமேல் என் ஜீவிய காலம்லாம் ஒரு நாளும் துக்கமாக இருக்க மாட்டேன் சொல்லுவோம். இனிமேல் என் ஜீவிய காலமெல்லாம் ஒரு நாளும் துக்கமாக இருக்க மாட்டேன். கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாக இருப்பதே ஆமாம் நமக்கு பலன். அல்லேலூயா. ஆமாம், சோத்திர துதியின் உடைய கர்த்தர் கொடுத்துருக்கிறார். என்ன செஞ்சிருக்கிறார்? துயரப்பட்டவர்களை சீர்படுத்த விரும்புகிறார் ஆண்டவர். சாம்பலுக்கு பதிலாக எதை கொடுக்குறாரு? சிங்காரமான ஒரு வாழ்க்கையை கொடுக்குறார். அடுத்த துயரத்துக்கு பதிலாக என்ன சொல்கிறாரு? ஆனந்தத்தையில் அபிஷேகத்தை கொடுக்குறார். அப்போ ஆனந்தத்தையில் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. பாருங்க, பரிசுத்த அபிஷேகம், அக்கினி அபிஷேகம், ஆனந்தத்தையில் அபிஷேகம், இதெல்லாம் இருக்குது. கர்த்தர் ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாகத்தான். பாருங்க, ஒடுங்கின ஆவி யாரால் தாங்கக்கூடும்னு இருக்குதா? சோத்திர நீதிமொழியில் ஒடுங்கின ஆவி ஒருவராலும் தாங்க முடியாதாங்க. அப்போ ஒடுங்கின ஆவிக்கு இடம் கொடுக்காதீங்க. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் நல்ல எதையும் கலங்காமல் சோத்திரம் பண்ணிக்கிட்டு இருங்க, ஜெபித்து கொண்டே இருங்க. உங்கள் நிலைமையை மாற்றமாய் மாறிடும். அல்லேலூயா. ஆமாம், இப்போ இருக்கிற நிலையை மாற்றி கர்த்தர் பாருங்க. சோத்திரம், நம் தேவன் யாரென்றால் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர். அல்லேலூயா. அதை செய்கிறதுக்கு நீங்கள் நம்ம என்ன பண்ணணும்? ஆமாம், கவலையோடு எப்போதும் சோத்திரம், ஆமாம், துக்கமாகத்தோடு இருக்கவே கூடாதுங்க. வேண்டாம். கர்த்தர் சோத்திரம் உண்டாகும். நான் பாருங்கள், என்னுடைய சொல்கிறேன், என்னுடைய காரியங்களை சொல்கிறேன். இது பாருங்கள், நான் பட்டதுனால சொல்கிறேன். ஸோ அதிலிருந்து எனக்கு தேவன் தெளிவாக பேசினார். இப்படிப்பட்ட வசங்களை கொண்டு தான் பேசினார். சந்தோஷமாக இரு, என்னுடைய ஊழியக்காரனை சந்தோஷமாக இரு. கர்த்தருக்குள் பாருங்கள், அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறாரு, பிலிப்பியர் 4:4 கர்த்தருக்குள் சந்தோஷம், எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று அப்படி சொல்லி அவர் எங்கேருந்து எழுதி இந்த இதை எழுதினார் தெரியுமா? சிறைச்சாலையில் இருக்காருங்க. சிறைச்சாலையில் அவங்க வச்சுருக்கிற சிறைச்சாலை செல்லு. ஒரே மனுஷனை பூமிக்கு அடியில் சோத்திரம், ஆமாம், தனிமை சிறையை வச்சுருப்பாங்களாம்.
அப்படி சோத்திரம் இருந்த ஒரு தேவனுடைய தாசனை குறித்துலாம் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். சோத்திரம் ரோமனியா தேசத்தில் ஒரு பரிசுத்தவான் 16 வருஷம் சோத்திரம் அவர் பேர் தெரியுதா? வேறு சொல்ல முடியல. 16 வருஷம் தேவனுக்காக சாட்சியாக தனிமை சிறையில் இருந்தவர். அல்லேலூயா. வேறு யாரும் இருக்க முடியாது. பொது சிறைன்றது பல பேர் இருப்பாங்க, பேசிக்கிட்டு இருக்கலாம். அங்கே கர்த்தரோடு மட்டும் தான் பேச முடியும். அல்லேலூயா. அது ரொம்ப நம்ம சோத்திரம் ரொம்ப கொடுமையான சிறையானது. தனிமை சிறையில் இருக்கும்போது கடிதம் எழுதி அனுப்புகிறாரு சபைக்கு. இப்போ பிலிப்பி சபையை கர்த்தருக்கு எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க. அல்லேலூயா. எப்படி சொல்ல முடிஞ்சது? அவர் ஆனந்தத்தையில் அபிஷேகத்தையும் என்னது துதியேன் உடையும் போர்த்தி இருந்தார். கர்த்தர் சோத்திரம் உண்டாட்டம். சரி, அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமை கண்டு நாட்டின நீதியேன் விருட்சங்கள் என்ன போடுவார்கள். ஆமீன் சோத்திரம். சரி, கர்த்தர் நல்லவர். அடுத்து பார்த்தீங்கன்னா சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 13, 14, 50ஆம் வசனத்தை வாசிங்க. ஸ்தோத்திர பலி, துதி பலி, ஸ்தோத்திர பலிக்கு கொஞ்சம் அவங்களுக்கு விளக்கம் கொடுத்து நான் எதற்காக துதிக்கணும், துதிப்பதனால் வருகிறதான பலன் என்ன அப்படின்றது வேகமாக நம்ம போகலாம். வாசிக்கலாம். என்ன பலி எடுன்னு சொன்னார்? அப்பயே பழைய ஏற்பாட்டு காலத்தில் மிருக பலி செலுத்துகிற காலத்தில் என்ன சொல்லிட்டாரு? நீ தேவனுக்கு சோத்திர பலியிட்டு அப்பயே ஆரம்பிச்சுட்டாங்க. கர்த்தர் ஆரம்பிச்சுட்டாரு. அப்போ சோத்திர பலி என்ற ஒரு பலியே இருந்தது. அப்போ நீ தேவனுக்கு சோத்திர பலியிட்டு பொருத்தனைகளையும் செலுத்துங்க. பொருத்தனைகளையும் செய்ய வைப்பார் ஆண்டவர். அது பொருத்தனையில் செலுத்துறது உங்களுக்கு ஒரு மேன்மையான ஒரு உயர்வுக்கு வழிகாட்டும். சரி, கர்த்தருக்கென்று நான் இதை செய்வேன் சோத்திரம் ஒரு தீர்மானித்து ஒரு ஜப ஜீவியத்தில் இது பாருங்க. இதோட ஒரு பொருத்தனை தான். இது வரைக்கும் சோத்திரம் நான் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். இனி வரக்கூடிய நாட்கள் 1.5 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன். இது ஒரு பொருத்தனை. கர்த்தர் இது வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு காணிக்கை கொடுக்குறேன். இனிமேல் எனக்கு கூடுதலாக கர்த்தருக்கு கொடுப்பேன். புதிய வருஷத்தில் நான் தீர்மானிச்சிருக்கிறேன். தசமம் பார்த்தேன் நான் கூட்டி கொடுக்கணும்னு நான் தீர்மானிச்சிருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழிய நம்முடைய ஐக்கியத்துக்கு அவ பாருங்க. அப்படிலாம் நீங்கள் தீர்மானிங்க. அப்படி தீர்மானிச்சிங்கன்னா கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். இன்னும் கர்த்தர் நம்ம அதுதான் பொருத்தனை. அது பொருத்தனை வைக்கிறோம், அதை நிறைவேற்றணும். அல்லேலூயா. நமக்கு திராணிக்கத்தக்கதாக மிஞ்சி ஆண்டவர் சொல்லலை. திராணிக்கத்தக்கதாக நம்ம பொருத்தனை பண்ணலாம். வேதம் சொல்ல ஒன்று பொருத்தனையை செலுத்தி பொருத்தனை நியமித்து அது செலுத்தணும். சரி, அடுத்தனது ஆபத்து காலத்தில் என்ன செய்யுங்க? ஆண்டவர் சொல்றாரு, இது நீ இப்படி உண்மையாக இருந்தால் உன் ஆபத்துக்கு உனக்கு நெருக்கமான ஒரு சூழ்நிலையில் ஒரு ஆபத்தான சூழ்நிலை வரும்போது என்ன செய்ய? உடனே இயேசுவேன்னு கூப்பிடு. அல்லேலூயா. என்ன நோய்க்கு கூப்பிடு என்ன சொல்லணும்? சோத்திரம். ஏதாவது ஒன்று திடீர்னு போறீங்க டூ வீலரில் தடுமாறி இங்கே விழ போறீங்கன்னா அம்மா அப்பான்னு கத்தக்கூடாது. என்ன கத்தணும்? இயேசுவேன்னு கூப்பிடணும். யாருக்கு எத்தனை பழக்கம் இருக்குது? நான் ஏசப்பான்னு தான் நான் கூப்பிடுவேன். ஆமாம், ஏன் பெத்தாப்பாவை கூப்பிட்றதில்ல. எந்த அப்பாவை கூப்பிடுவேன்? ஏசப்பாவை கூப்பிடுவேன். அதே மாதிரி ஏசப்பான்னு கூப்பிட்டு பாருங்க. எல்லாரும் ஏசையான்னு கூப்பிடுங்க. ஆமாம், அவரை நோக்கி கூப்பிட்டுறாரு. ஆமாம் சோத்துறோம். இப்போ அப்பா அம்மாலாம் இறந்து போயிட்டாங்க. எங்கள் அப்பா அம்மா கூப்பிட்டு என்ன வர போகிறாங்களா? உதவிக்கு வருவாங்களா? முடியுமா? சரி, உயிரோடு இருந்தால் தான் கூப்பிட்டா. வீட்டில் இருக்கிறாங்க, நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோம். கூப்பிட்டு அப்பா அம்மா அம்மன்னு கூப்பிட்டா உதவி செய்ய முடியுமா? ஏசப்பான்னு கூப்பிட்டோம்னா சோத்துறோம். என்ன செய்யுது? ஆமாம், அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்கள ஆண்டவர் சொல்லி எப்பா என் பிள்ளை விழுந்துட்டான், தூக்கி விடு என் பிள்ளை அப்படி நினைச்சுவார். அவங்க உள்ளத்தில் கர்த்தர் பேசுவாரா? இப்படிலாம் கற்பனை நினைக்காதீங்க. இது கர்த்தர் செய்கிற காரியம். அல்லேலூயா. நிச்சயமாக ஒரு ஆண்டவர் பிள்ளை போகிறாருன்னா டக்குன்னு வண்டியை நிப்பாட்டி நம்மளை தூக்கி விட மாட்டாரா? உதவி செய்ய மாட்டாங்களா? அது பொதுவாகவே மனிதாபிமானம் நம்ம இந்தியாவில் இருக்குது. அல்லேலூயா. ஒருத்தர் கீழே விழுந்தா, ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தால் உடனே என்ன செய்கிறாங்க? ஆமாம், போய் அவர்களுக்கு உதவி செய்யணுன்ற எண்ணங்கள் மனிதாபிமானம் உள்ள ஒரு தேசத்தில் தான் கர்த்தர் நம்ம வச்சுருக்கிறார். அல்லேலூயா. அந்த மனிதாபிமானத்தை கொடுக்குறவர் யார்? கர்த்தர் தான் ஜனங்களுக்கு கொடுக்குறார். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்ன செய்வா என்னை? ஆமாம், கர்த்தர் விடுவிப்பார். ஆபத்து நேரத்தில் சோத்திரம் ஐயோ வந்துருச்சேன்னு சொல்லிட்டு பயந்து மூலையில் போய் நம்ம ஒடுங்கி இருக்கக்கூடாது. சோத்திரம். ஆண்டவர் நோக்கி கூப்பிடணும். இயேசுவேன்னு கூப்பிடுங்க. ஆண்டவர் நோக்கி சோத்திரம் பாருங்க. இந்த பாட்டு பாருங்கள், எளிமையாக பாருங்கள். இந்த மாதிரி பாட முடியாது தான். ஆபத்தான சூழ்நிலையில் ஏசப்பான்னு கூப்பிடுங்க, அவ்வளோதான். ஆனால் சாதாரணமாக சோத்திரம் ஃபாதருடைய ஒரு எளிமையான ஒரு பாட்டு. ஏசு 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 ராஜா, ஏசு 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 ராஜா. ஒரு காலத்தில் இந்த பாட்டில் ரொம்ப பிரபலம். சோத்திரம். இது ஒரு சின்ன சரணம் தான். ஏசு சேர்ந்து பாடுவோம் கொஞ்ச நேரம். ஏசு ஏசு ஏசு
இயேசு ராஜா, இயேசு 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 ராஜா, இயேசு ராஜா எங்க ராஜா, இயேசு ராஜா தங்க ராஜா, இயேசு ராஜா எங்க ராஜா, இயேசு ராஜா தங்க ராஜா, இயேசு 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 ராஜா, இயேசு 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 ராஜா. ஈஸியான நல்ல பாட்டு தானே. இப்படி நீங்கள் பாட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் பாடுங்களேன். அடுத்து பாருங்க என்னது, ஆமாம் சோத்திரம். இன்னும் பாடல்களை பாடுற சொல்லி இந்த பாருங்க, ஆண்டவர் என் நாமத்தை, இயேசு நாமம் யாருடைய நாமம்? ஆண்டவருடைய நாமம், தேவனுடைய நாமம். தேவனுடைய நாமத்தை பாட்டிலாம் துதித்துன்னு வாசனமா இயேசுவின் நாமம். ஆமாம், எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். வானோர் புதலத்தோர் பூமியின் கிளார் முழங்காலியாகவும் உடங்க பிடிக்கான மேலான நாமம் தான் இயேசுவின் நாமம். அல்லேலூயா. அதுக்காக இயேசுவின் நாமம், இயேசுவின் ரத்தம், ஆமாம் சோத்திரம், இப்படிலாம் சொல்லி பாடல்களை பாடணும். நீங்கள் பாட பாட அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. ஆமாம் சோத்திரம், இப்படி பாடல்களை பாடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, அப்போ சோத்திரம் அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதம் 50ஆம் வசனத்தில் 15 16 சரி 50ஆம் அதிகாரம் 13 ஒரு 15 50 15 தானே. ஆபத்து காலத்தில் என்னை கூப்பிட்டு நான் உன்னை விடுவிப்பேன், என்னை மகிமைப்படுத்துவாய். சரிதான், சரி ரைட். கர்த்தர் 50ஆம் வசனம், சோத்திர பலி எடுக்கிறவன் போதும். பார்த்தீங்களா, சோத்திர பலி இடும்போது நம்ம யாரை ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்ன மகிமைப்படுத்துகிற. அல்லேலூயா. அதுக்கு தான் நான் அதிகமாக சொல்கிறது, சும்மா சோத்திரம். அதை பாருங்க பாருங்க. ஒரு ஒரு இந்தியாவில் உலகத்தில் சில இடங்களில் பல இடங்களில் இருக்குது சபை, ஒரு சபை. அந்த சபையில் கர்த்தர் சோத்திரம்ன்றாகட்டும். ஆமாம், அந்த ட்ரைனிங் உங்களுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன ட்ரைனிங் தெரியுமா? சோத்திரம். ஆமாம், முழங்கால் போட்டு கைகளை உயர்த்துறது, 1 மணி நேரம் உயர்த்திட்டே சோத்திரம் பண்ணுறது. உங்களுக்கு அப்படி டெஸ்ட் வச்சுருமா? ஒன்றும் இல்லை. முதல் தொடக்கத்தில் ஒரு 1/2 மணி நேரம் அவங்க 1 மணி நேரம் கை உயர்த்திக்கிட்டு சோத்திரம் 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 அல்லேலூயா, சோத்திரம் 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 அல்லேலூயா, சோத்திரம் சோத்திரம் அப்படின்னு சோத்திரம் பண்ணுவாங்க. சோத்திரம். ஆமாம், இன்னையிலேருந்து ஆரம்பிங்க. அவங்க ஒரு மணி நேரம் சோத்திரம் பண்ணுறாங்க. நீங்கள் சோத்திரம் நானும் கூட கடைப்பிடிக்க விரும்புகிறேன். அவங்க சரி, இன்னொருத்தவங்க செய்கிறத நமக்கு காப்பி அடிக்கணுமா? அப்புறம் நல்ல விஷயங்களை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சோத்திரம் ஆமாம். இப்போ ஒரு 1/2 மணி நேரம் என்ன பண்ணலாம்? சோத்திரம் சோத்திரம் ட்ரைனிங் பாருங்கள். இல்லாட்டி ஒரு 1/4 மணி நேரம் முழங்கால் போட்டு சோத்திரம் சோத்திரம். இல்லையா முழங்கால் போட முடியலையா? நின்று கொண்டே அல்லேலூயா, சோத்திரம் 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 இப்படி வேகமாக சொன்னோம்னா எத்தனை சோத்திரம் பள்ளியில் யாரும் எடுத்துடலாம்? இதுதானே எனக்கு பழக்கம் இல்லை, பழகி கொள்ளுங்க. அல்லேலூயா. இதுக்கு போய் இங்கே ஒரு காலேஜில் போய் யூனிவர்சிட்டியில் போய் படிக்கணுமா சோத்திரம் பண்ணுறதுக்கு? என் மகளை சொல்லு, பிள்ளைங்க சொல்லு, தேவையில்லை. சோத்திரம் 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 கைகளை உயர்த்தி சோத்திரம் பண்ணுறது என்ன பெரிய காரியமா? ஏப்பா மானுங்களே சொல்லுங்கள். கஷ்டம் இல்லைல்ல. ஆமாம், ஒரு தம்பி சொன்னான், இங்கேருந்து சபையை விட்டு போன ஒரு தம்பி விட்டும்போது, ஆமாம் 1 மணி நேரம் எங்களை சோத்திரம் பண்ணி விட்டுறாங்க. எப்படி 1 மணி நேரம் என்ன பண்ணுறாங்களாம்? கையை உயர்த்தி சோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. பார்த்தீங்களா, அவங்களுக்கு சோத்திரம் பண்ணி அது சந்தோஷமாக சொல்கிறாங்க. சொல்லிட்டு இருக்கிறதா கேள்விப்படுறேன். 1 மணி நேரம் சோத்திரம் பண்ணி வைக்கிறாங்க அந்த பாஸ்டர். எங்களை கையை உயர்த்தி 1 மணி நேரம் 1 மணி நேரம் கை உயர்த்தி பாருங்களேன். கை நிற்க முடியுமா? முதல் 1/4 மணி நேரம் ட்ரைனிங் கொடுங்க. அல்லேலூயா. 1/4 மணி நேரம் பண்ணி பாருங்கள், அதோட மகிமை பாருங்கள். எங்கள் கையை உயர்த்துறதுல ஒரு இது இருக்குது, அர்த்தம் இருக்குதுங்க. ஆண்டவரை நான் என்னுடைய துதி சோத்திரத்தையோ ஆமாம் என்னுடைய இருதயத்தோடு கூட என்ன செய்கிறேன், என் கைகளை உயர்த்துக்கிறேன்னு அர்த்தம். சொல்கிறது புரியுங்களா? அதுக்கு தான் கைகளை உயர்த்துறது. அப்போ கைகளை உயர்த்தி சோத்திரம் பண்ணுங்க. முழங்கால் படிக்கிட்டு கைகளை உயர்த்துறது, இதெல்லாம் இந்த நல்ல பழக்கங்களை பழகணும். இது நல்ல உடலுக்கு நல்ல எக்ஸசைஸ் ஆகிரும். அல்லேலூயா. ஆவிக்குரிய ஜீவியத்துக்கும் நல்ல பயிற்சி. ஆமாம் சோத்திரம். முழங்கால் போடுவது, நின்று கொண்டு இருப்பது. ஆமாம் சோத்திரம். இப்படி இது பண்ணுங்க. ரொம்ப வயசாகி போச்சு முடியல, இன்னும் உட்காந்து கொண்டே சோத்திரம் பண்ணுங்களேன். கைகளை உயர்த்தி சோத்திரம் பண்ணுங்களேன் முடிஞ்ச வரைக்கும். சோத்திரம் அதை தான் சொல்லப்பட்டுக்கிறது. பாருங்கள், சோத்திர பலி இடும்போது என்ன செய்கிறோம்? கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். ஆமென், அல்லேலூயா. சோத்திரம். கர்த்தர் நல்லவர். சரி, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். நம்முடைய அதுக்கு பதிலாக நமக்கு சபையில் என்ன செய்கிறோம்? வேறு காரியங்களை செய்கிறோம் இல்லைங்களா? சோதனை பாடல் பதி ஆராதனை நமக்கு நேரம் இதாக இருக்கிறதுனால அப்படி 1 மணி நேரம்லாம் நம்ம இது பண்ண முடியாது. வீட்டில் என்ன பண்ணுங்க? அதே சமயத்தில் மற்ற சமயங்களில் கைகளை உயர்த்தி ஆராதிக்கும் போதெல்லாம் கைகளை உயர்த்தி பார்த்துருக்கீங்களா? என்ன கைகளை உயர்த்தி கைகளை அசைத்து தானே ஆராதிப்பேன், ஆராதனை வேலைகளில். அதே போல் சோத்திரம் இங்கே வந்துட்டு அப்படியே கையை கட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. என்ன சொல்லக்கூடாது? கைகளை சோத்திரம் குவித்து, எப்படிலாம் ஆராதனைகள் முறைகள் என்ன? கைகளை குவித்து, கைகளை ஆமாம் சோத்திரம் விரித்து, இன்னொன்று கைகளை உயர்த்தி, இதெல்லாம் இருக்குது. முழங்கால் படியிட்டு, இதெல்லாம் இருக்குது. வேதத்தில் சொல்லப்பட்டதான் சொல்கிறேன்.
இதெல்லாம் நம்ம செய்யணும். வேதத்தில் உள்ள சொல்லப்பட்ட ஆலோசனைகள் படி நம்ம நடந்தோம்னா ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும். அல்லேலூயா. அப்போ சோத்திர பலியிடும்போது ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ அதிகமான சோத்திர பலிகளை ஏறெடுக்கணும். சோத்திரன்றதே சோத்திரம் அது ஒரு நல்ல அருமையான என்னது ஆண்டவருக்கு பிரியமான பலி, சோத்திர பலி, சோத்திரம். அப்போ அதுதான் முக்கியப்படுத்துகிறேன். கர்த்தரை எக்காலத்தில் என்ன செய்யணும்? துதிக்கணும், சோத்தரிக்கணும். சரி, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா சங்கீதம் 27:6 வாசிங்க. சங்கீதம் 27ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். தாவீது சொல்றார் பாருங்க, என் தலை என்னை சுற்றி இருக்கிற என் சத்துருக்கு மேலாக உயர்த்தப்பட போகிறது. பார்த்தீங்களா? ஆமாம், சொல்லணும் நமக்கு. இப்போ எனக்கு என்னை சுற்றி இருக்கிற ஜனங்க என்னை நான் உயரக்கூடாது, நான் நல்ல நிலையில் ஆசீர்வதிக்கப்படக்கூடாது என்றெல்லாம் எண்ணத்தோடு கூட எனக்கு விரோதமாக செயல்படுறவங்க, பேசுகிறவங்க, அவர்களுக்கு முன்பாக நம்முடைய தலையை கர்த்தர் உயர்த்துகிறவர். அல்லேலூயா. ஆமாம். ஸோ அது நிமித்தம் அவருடைய கூடாரத்தில் என்ன செய்வேன்? கூடாரம் எதுங்க? இதுதான் ஆண்டவருடைய சமூகம் தான். அவருடைய கூடாரத்தில் என்ன செய்வேன்? இது என்ன பலிக்கிட்டு ஏற்கனவே என்ன பலின்னு சொன்னால், ஒன்று சோத்திர பலி, துதி பலி, ஆராதனை கூட ஒரு பலி, இன்னொன்று சோத்திர என்னது அடுத்து என்ன சொல்லணும்? உற்சாக பலின்லாம் இருக்குது இல்லைங்களா? சரி, இது நம்ம இதெல்லாம் நமக்கு உற்சாக பலியும் இருக்கும். நம்ம செலுத்தணும் உற்சாகமாக கர்த்தரை நம்ம துதிக்கணும். சோத்திரம். சரி, அடுத்து சொல்லப்பட்டிருக்கு, வாசிக்கலாம். ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடிய கர்த்தருடைய பாடல்களை பாடின்னு அர்த்தம். கர்த்தருடைய பாடல்களை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். ஆமென், சோத்திரம். சரி, அடுத்து ரோமர் 1:8 வாசிங்க. அப்போ சோத்திரம் அவர் என்ன சொல்கிறார்? அப்போ ரோமர் சபைக்கு எழும்போது ஸ்தோத்தரிக்கிறேன்னு சொல்லுவார். என்ன எதுக்காகவா? விசுவாசம் பெருகிச்சே உங்களுக்கு, அதற்காக ஸ்தோத்தரிக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்போ வாசிக்கலாம். உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பார்த்தீங்கன்னா, ரோம சபையாருடைய விசுவாசம் என்ன செஞ்சிச்சான்? உலகம் முழுவதிலும் பிரசித்தமானபடினால் என்ன செஞ்சாங்களாம்? முதலாவது நான் உங்கள் எல்லாருக்கும் என்ன செய்கிறேன்? இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. உங்கள் விசுவாசம் உங்களுடைய விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாகிறபடினாலே முதலாவது நான் உங்களுக்காக இயேசு கிறிஸ்து மூலம் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன்னு சொன்னார். பாருங்க, ரோம சபையோட விசுவாசத்தினுடைய அந்த வளர்ச்சியை பார்த்தீங்களா? உலகம் முழுவதும் பரிசுத்தமாகத்தக்கதாக நம்முடைய விசுவாசமும் வளர்ந்து பெருகட்டும். அல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமாம், சரி, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா சங்கீதம் 66:8 வாசிங்க. சங்கீதம் 66ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நம்முடைய தேவனை ஸ்தோத்தரித்து என்ன சத்தம்? துதிக்கும் சத்தம் கேட்க பண்ணுறீங்களா வீட்டில்? ஜனங்களே, என்னுடைய ஜனங்களே, ஆண்டவர் சொல்கிறாரு, என் ஜனங்களே, என் சபையாரே, ஆமாம், தேவனை ஸ்தோத்தரித்து என்ன செய்யுங்க? அவரை துதிக்கும் சத்தத்தை என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு கேட்க பண்ணணும். நான் மனசுலேயே ஜெபிக்கிறேங்க, அது சத்தம் எப்படி கேட்கும்? மனசுல ஜெபிக்கிற ஜெபங்கள் இருக்குது. சில சமயம் சோத்திரம் மனசுல சோத்திரம் பண்ணலாம். அப்போ பாருங்க, நான் போகும்போது பாஸ்டர் காரில் போயிருக்கும்போது கூட சோத்திரம் இங்கேயும் எவ்வளோ ஏறக்குறைய ஒரு 9 மணி நேரம் 10 மணி நேரம் கூட 9 மணி நேரம் இருக்கும்னு வைங்களேன். அப்போ சோத்திரம் காலையில் கிளம்பணும். சோத்திரம் தம்பி தான் கொண்டு வந்து என்னை தண்டையப்பட்ட சபையில் ஆறுன்னு விட்டாப்புல. சோத்திரம் பாருங்க, எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. ஆமாம், சோத்திரம் நான் மெதுவாக சோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். சோத்திரம் எப்போல்லாம் சொல்ல தோணுதோ சொல்லிக்கிட்டே இருந்தேன். சோத்திரம் அப்படி மெதுவாக சொல்லிக்கிட்டே இருப்பேன். சோத்திரம் அது பாருங்கள், ரொம்ப எப்போதும் வீட்டில் கூட சொல்லுவேன். நானும் கூட இப்பயும் செய்கிற காரியம் என்னென்னா, சோத்திரம் வெளியே போகும்போதும் வரும்போதும் வீட்டில் இருக்கும்போதெல்லாம் மெதுவாக சோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அல்லேலூயா. சில சமயம் வீட்டில் இருக்கும்போது இப்போ ஃப்ரீயாக இருந்தால் நான் கொஞ்சம் சத்தம் கொஞ்சம் கூடும். இப்படிலாம் நம்ம ஏறெடுக்கணுங்க. சோத்திர பலி ஏறெடுக்கணும். நான் இப்போ செய்கிறது தான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் நான் நன்மையை பெற்றிருக்கிறேன். அந்த துதி பலி, சோத்திர பலி பெரிய காரியங்களை செய்கிறத நான் பார்க்குறேன். எனக்குலாம் மன மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. எந்த கவலையும் பாரம் இல்லாதபடிக்கு எல்லா சூழ்நிலையிலும் மனரமியமாக இருக்க சோத்திர கர்த்தருடைய அந்த துதியின் சத்தம், சோத்திர சத்தம் பயன்படுகிறது. ஜனங்களே, நம்முடைய தேவனை ஸ்தோத்திரித்து என்ன செய்யுங்க? அவர் துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, நான் துதிக்கும் சத்தத்தை நான் துணிக்க பண்ணுவேன். அல்லேலூயா. சபையிலும் துதிக்கிற ஜபத்தை என்ன செய்யணும்? ஆமாம், சபையில் வந்துட்டீங்களா, கொஞ்சம் முன்னாடி வந்துட்டீங்கன்னா கூட சபைகளில் என்ன பண்ணுவாங்கன்னா, சோத்திரம் சோத்திரத்தை ஏறடுங்க.
இங்கே வந்துட்டு நான் இப்போ ஒரு 5 நிமிஷம் உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் முன்னாடி வந்ததுக்காக ஸ்தோத்திரம். வந்துட்டீங்கன்னா நல்லது. ஆனால் இங்கே வந்துட்டு என்ன செய்யக்கூடாது? ஸ்தோத்திரம் இன்னும் வரலையே பாஸ்டர், பக்கத்தில் பேசிக்கிட்டு இருப்போம். இந்த அக்கா அந்த தங்கச்சிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கலாம். அந்த இதெல்லாம் வேணாம். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இல்லாட்டா பைபிள் வாசிங்க. என்ன செய்யலாம்? சில பேர் பைபிள் வாசிக்கிறீங்க, நல்லது, ஒன்றும் தப்புன்னு சொல்ல வரல. பைபிள் வாசிங்க. ஆனால் எனக்கு சும்மா இருக்கக்கூடாது. என்னது? சபைக்கு வந்துட்டால் என்ன செய்யக்கூடாது? சும்மா இருக்கக்கூடாது. ஒன்று வேத வாசிங்க, இல்லாட்டி என்ன செய்யுங்க? ஆமாம், ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு இருங்க. மெதுவாக ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏதோ சர்ச்சில் கொஞ்சம் சத்தமாக கொஞ்சம் இதாகவே சத்தம் கேட்குற மாதிரி இது பண்ணலாம், ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஸ்தோத்திரம். ஆனால் மற்ற இடங்களில் போகும்போது அதிகம் மற்றவர்கள் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ரொம்ப சத்தமாக நீங்கள் என்ன பண்ணக்கூடாது. இப்போ நான் இப்போ பாருங்கள், காரில் போகும்போது வரும்போதும் ஸ்தோத்திரம் பண்ணுறது இது என்னுடைய ஆரம்பகால வழக்கம். என்னை உருவாக்கின ஊழியக்காரங்க எனக்கு அப்படி ஸ்தோத்திரம் பண்ணி அவங்களும் அப்படி தான் அதிகமாக ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. இப்போ மெசேஜெல்லாம் பாருங்கள், எனக்கு அதிகமாக என்ன தான் வருது? ஆத்திரம் வருதா, ஸ்தோத்திரம் வருதா? எனக்கு ஆத்திரம் வரக்கூடாதுக்காகவே, ஆண்டவரை போல மாற்றணுன்றதுக்காகவே அதிகமாக ஸ்தோத்திரம் பண்ணுறேன். ஹல்லேலூயா. உங்களுக்கு நீங்களும் ஆண்டவரை போல மாறணும், அவரை போல நல்ல சோத்தரிக்கக்கூடியவராக எல்லாத்துலேயும் பாருங்கள். அவரும் பாருங்கள் சோத்திர ஜபங்களாம் ஏறெடுத்துருக்கிறார் ஆண்டவரும். அப்போ நல்லவங்களை கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். நல்ல ஆண்டவருடைய தெய்வீக சுபாவமுடையவர்களாக மாற்றுவதற்கு இந்த சோத்திரம் பெரிய ஒரு சோத்திர வரப்பிரசாதம். ஹல்லேலூயா. துதி பாடல் பாருங்கள், நல்ல ஃபாதருடைய பாடல்களில் 500 பாடலுக்கு மேலே பாடிட்டாரே. நீங்கள் நல்ல ஒரு பாடலாக பாடி நீங்கள் நல்லா அப்படி நீங்கள் பாடி நல்ல பாடக்கூடியவர்களை மாறிட்டீங்கன்னா ஒரு ஆராதனை வீரர்களாக மாறிடுவீங்க. அல்லேலூயா. ஆராதனை வீராங்கனைகளே மாறிடுவீங்க. ஃபாதர் பாட்டில் தொடர்ந்து பாடுங்களேன். ஃபாதருடைய ஐக்கியத்தில் இருக்கிற எல்லாருமே ஆராதனை வீரர்களாக இருப்பாங்க. அல்லேலூயா. எல்லா ஊழியக்காரரும் நல்ல, ஏன்னா அவர் நல்ல ஃபாதர் பாடுகள்லாம் அதிகமாக பாடுவோம். மற்ற பாடலாம் நம்ம பாடுறோம், இல்லைன்னு இல்லை, பாடக்கூடாதுன்னு ஒன்றும் இது இல்லை, ஒரு தடை இல்லை. ஆனால் ஃபாதருடைய பாட்டில் அதிகமாக பாடலாம். ஏன்னா வேதவசனங்களை கொண்டு எழுதப்பட்ட பாடல் தேவனுடைய கிரியைகள் வெளிப்படுகிற பாடல். அல்லேலூயா. சரி, ரைட்டு. கர்த்தர் ஜனங்களே, நம்முடைய தேவனை ஸ்தோத்திரித்து அவரை துதிக்கும் சத்தத்தை என்ன செய்யுங்க? நீலிருந்து நான் துதிக்கும் சத்தத்தை துணிக்க பண்ணுவேன். அல்லேலூயா. வாய்ஸ் சொல்லுவோமா? நான் கர்த்தரை துதிக்கிற சத்தத்தை நான் கேட்க பண்ணுவேன். அல்லேலூயா. சொல்லுங்க. ஆமாம், சோத்திர விசுவாச அறிக்கை செய்யுங்க. ஆமாம். நீங்கள் இப்போ இந்த இதிலிருந்து நல்ல வேதத்திலிருந்து நல்ல ஆசீர்வதிக்கிற சோத்திரம் வாக்குத்தத்தம் நிறைந்த வார்த்தைகள் எடுத்து என்ன பண்ணுங்க? அறிக்கை பண்ணிக்கிட்டே இருங்க. சோத்திரம் புதிய வருஷத்தில் சோத்திரம் நீங்கள் போகும்போது சோத்திரம் இந்த வருஷத்தில் நீங்கள் குறைவுபட்ட காரியங்கள் எல்லாம் புதிய வருஷத்தில் கர்த்தர் நிறைவாக்க வரீங்க. நீங்கள் இந்த வருஷம் முடியறதுக்குள்ளாகவே கூட அதை நிறைவேற்ற வல்லவர். ஹல்லேலூயா. சரி, கர்த்தர் சோத்திரம் உண்டாட்டு விசுவாசிங்க. கர்த்தர் நல்லவர். சரி, அடுத்த சங்கீதம் 66:8 வாசாச்சா? சரி, 1 கொரிந்தியர் 1:6, 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தேவ கிருபைக்காக என்ன செஞ்சார்? ஸ்தோத்திரம் பண்ணார். விசுவாசம், ரோமருடைய விசுவாசம் பெருகிறதுக்காக அவர் ஸ்தோத்திரம் பண்ணார். அடுத்து பார்த்தீங்கன்னா தேவ கிருபை கொரிந்தி சபையில் பெருக வேண்டும் கண்டி ஸ்தோத்திரம் பண்ணார். வாசிக்கலாம். அவர் மூலமாக உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதும் என் தேவனை என்ன செய்கிறேன்? ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் மூலமாக உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை எப்பொழுதும் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம இதுக்கெல்லாம் நம்ம ஸ்தோத்தரிக்கணும். விசுவாசம் நமக்கு பெருக வேணுன்றக்காக ஸ்தோத்தரிக்கணும். தேவ கிருபை பெருகணுக்காக ஸ்தோத்தரிக்கணும். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பரிசுத்தம் நமக்கு வளர்றதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாம். கர்த்தருக்கு பயப்படுற பயம், ஸ்தோத்திரம், பக்தி பெருகிறதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாம். பெருகணும். இப்படிலாம் நம்ம சொல்லி நம்ம ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியதான். சங்கீதம் 18:2 பாருங்க, துதி பலியை குறித்து பார்க்குறோம். இது பாருங்க, இதெல்லாம் துதி பலி. கர்த்தரை பாருங்க, கர்த்தர் நல்லவர், வல்லவர், பெரியவர், போதுமானவர், பரிசுத்தர். இதெல்லாம் என்னது? துதி. ஆண்டவர் எனக்கு இந்தந்த நன்மைகள்லாம் செய்தார், இதற்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு என்ன அர்த்தம்? நன்றி பலி. நன்றி அப்படி சொன்னால் என்னது? அது ஸ்தோத்திர பலி. வித்தியாசம் புரியுதா? நல்லவர், வல்லவர், பெரியவர், போதுமானவர், பரிசுத்தர், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், தேவாதி தேவன். இதெல்லாம் என்னது? துதி. சொல்ல போறீங்களா? ஸ்தோத்திரம். தேவன் எனக்கு இந்த நன்மையெல்லாம் செய்தார், அதற்காக ஸ்தோத்திரம், அதற்காக நன்றி என்று சொன்னால் அது ஸ்தோத்திர பலி. அது நன்றி பலி என்றதும் ஸ்தோத்திர பலி என்றதும் ஒன்று தான். சரி, இப்போ புரிஞ்சு கொள்ளுங்க. துதிக்கும் ஸ்தோத்திரத்துக்கு உள்ள வித்தியாசம். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சரி, ரைட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா சங்கீதம் 18:2 ஃபுல்லாக வாசிச்ச கர்த்தரின் கண்மலையும் பாருங்க, கர்த்தர் என் கண்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன், நான் அடைக்கலம் போகும் என் துருகம், என் கேடகம், என் இரட்சணிய கொம்பு, என் உயர்ந்த அடைக்கலம் சொல்லி 8 காரியங்களை சொல்லி கர்த்தரை துதிக்கிறார். சோதரன் தாவீது.
அப்படி நம்ம துதிக்கணும். இந்த வார்த்தைகளாம் மனப்பாடம் பண்ணி துதிங்க, துதிங்க, நல்லா துதிச்சுக்கிட்டே இருங்க. இது ஒரு துதி பலியில் ஆண்டவர் பிரியப்படுகிறார். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சோத்திரம். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா சங்கீதம் 33:1 துதிக்கிறது தான் இன்பமும் ஏற்றதுமா இருக்குதான். வாசிக்கலாம். சரி, துதி செய்கிறது என்ன செய்யுமா? நீதிமான்களை கர்த்தருக்குள் கடி கூறுங்கள். துதி செய்வது என்ன செய்யும்? செவ்வையானவர்களுக்கு தகும்னு என்ன அர்த்தம்? அதான் தகுதி. நீதிமான்களை யார் நீதிமான்கள்? இங்கே மூழ்கி பிதாகுமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு கர்த்தருடைய சபையில் ஐக்கியமாக இருக்கிற எல்லாரும் நீதிமான்கள் தான். ஹல்லேலூயா. அப்போ நீதிமான்களே கர்த்தருக்குள் என்ன செய்யுங்க? களி கூறுங்கள். ஆண்டவர் பாருங்க, எந்த இடத்துல துக்கமாக இருங்க, சோத்திர கவலையாக இருங்கன்னு சொல்லியிருக்காரா? களி கூறுங்கள். ஹல்லேலூயா. அப்போ நம்ம தான் ஆண்டவர் சொல்கிறத செஞ்சோம்னா கர்த்தருக்குள்ளே என்ன செய்யலாம்? களி கூறும். கர்த்தருக்குள்ளே தான் இன்றைக்கி களி கூற முடியும். உலகத்தின் காரியங்கள் உண்மையான சந்தோஷம் உண்டாகாது. அதெல்லாம் சிற்றின்பம். ஹல்லேலூயா. சிற்றின்பம் அழிந்து போகக்கூடியது. அது நம்மை வேதனைக்குள்ளாக தள்ளக்கூடியது தான் என்னது? சிற்றின்பங்களாகிய உலகத்தின் மேலே அன்பு கூறுகிறவர்கள், வேதம் சொல்கிற உலகமும் அதனுடைய ஆசை இச்சைகள் என்ன செய்யும்? ஒளிஞ்சு போகும். ஆமாம், சோத்திரம். அது அற்ப சந்தோஷம். சோத்திரம். ஆனால் பேரின்ப சந்தோஷத்தை கொடுக்குறவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்போ துதி செய்வது செம்மையானவர்களாகிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு தகுதியானது, தகும் அப்படின்னு இருக்குது. சரி, அப்படி இருக்கா? எபேசியர் 5:4 சோத்திரம் செய்தலே தகும் இருக்குது. பாருங்க, இங்கே வாசிக்கலாம். எபேசியர் 5:4 வாசிங்க. என்னது? வாசிங்களா? அதே தான் வாசனம். என்னது? நல்ல கவனிங்க. என்னது? வம்புன்னா தெரியுதா? வம்பு. சோத்திரம். ஆண்டோடைய பிள்ளைகள் ஞானமாக பாருங்கள், யாராவது வம்புலுக்கு வருவாங்க. அதே சமயத்தில் நாமும் வம்பான பேச்சு செயல் என்ன இருக்கக்கூடாது? வம்புனா தெரியுதா? வம்பை விலைக்கு வாங்காதுன்னு சொல்கிறாங்களே, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சோத்திரம். அதை பாருங்க, ரொம்ப கவனமாக தேவையில்லாத காரியங்களை போய் என்ன பண்ணக்கூடாது. ஆமாம், நண்பர்களோடு ஏதாவது ஒன்று இது பண்ணி என்ன பண்ணு கரெக்டாக என்னது தாத்தா மாதிரி ஏதாவது ஒன்று சலம்பல் பண்ணியிருப்பேன். சோத்திரம். ஆமாம், இந்த பசங்களுக்கு சொல்கிற தம்பிமார்கள் சொல்கிறேன். ஆமாம், என்னது ரூட்டு தலையா? ஆமாம், சோத்திரம். வண்டியில் ஏறிடுறான். எதுக்கு மேலே? பச்சுக்கு மேலே ஏறிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருந்தால் அங்கேருந்து விழுந்து சாகுறானுங்க. சில பேர்லாம் விழுந்து சாகுறான் பற்றிக்கல, பார்த்துருக்கீங்களா? தேவையா? அதில் ஒரு தலைமை இருப்பான், ரூட்டு தலை. ஏய், நம்ம தலைப்பா. ஆமாம், சினிமாவில் தலை இருக்கிறான். இங்கேயும் பல இடத்துல இப்படி தலை இருந்து கடைசியில் தலையில்லாமல் போயிடுறானுங்க. இப்போ பசி ஏறிடுது. சோத்திரம் எல்லாம் தலையில் போட்டுறானுங்க. எவனாவது எதுக்கு இது தலை கால் வால் அப்படின்னுக்கிட்டு நமக்கு இதில் ஆகாத காரியம். ஹல்லேலூயா. சோத்திரம். வம்புக்காரங்கள் கூட நம்ம பழகக்கூடாதுங்க, சேரக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைங்க, குறிப்பாக பெண்மை பிள்ளைகளுக்கு பயம் இருக்கும். ஆம்பளை பிள்ளைகள் என்னது ரொம்ப வாலிப பிள்ளைங்க இருக்கிற ஆண் பிள்ளைங்க ரொம்ப ஜாக்கிரதை. ஆமாம், இப்படிப்பட்ட கூப்பிடுவானுங்க. பாருங்க, சமீபத்தில் ஒருத்தனை கொண்டு போட்டானுங்கள்ல, சோத்திரம். பச்சையப்பா காலேஜும் இன்னொரு காலேஜும் சேர்ந்து மாநிலங்கள் ஒருத்தனை கொண்டே போட்டான்னு நினைக்கிறேன். சோத்திரம். சண்டை போட்டு ஒருத்தனை அடித்து விட்டு கொண்டு போட்டானுங்க. இப்படிலாம் அடிக்கடி சண்டை உண்டாகும். இந்த பக்கத்தில் யார் தலை? சோத்திரம். அப்படி கடைசியில் இப்படிலாம் நடக்குது சம்பவம். ஆகவே நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் இதுக்கெல்லாம் ஒதுங்கிடணும். காலேஜ் படிக்கிறியா? ஸ்கூலுக்கு காலேஜ் போனியா? நீ இப்போ காலேஜ் முடிஞ்சா வீட்டுக்கு வந்தியா? என்னப்பா இப்போ யார் படிக்கிறது? பிள்ளைகள் படித்து சில பேர் முடித்து வேலைக்கு போகிறீங்க. சில பேர் என்ன செய்றீங்க? காலேஜ் போகிற ஆள் ஒன்று, இந்த பாலிடெக்னிக் படிக்கிற தம்பி, அடுத்து காலேஜ் போகிற பிள்ளைகளாக இருக்கிறீங்க. ரொம்ப கவனம். ஹல்லேலூயா. காலேஜ் போனோமா, படித்தோமா, வீட்டுக்கு வந்தோமான்னு இருக்கணும். யார் கூட உங்கள் சவாசம் இருக்கக்கூடாது. ரூட்டு தலை கூட சவாசம் கூடவே கூடாது. அதான் வம்பு. வம்பில் சிக்கிறது. சோத்திரம். அதான் சொல்லப்பட்டிருக்கு, வம்பு புத்தியினமான பேச்சு ஆகாதுங்க. ஞானமாக பேசணும், இல்லாட்டி அமைதியாக இருந்துடணும். அவசியமானதை பேசுவோம், தேவையில்லாத பேசக்கூடாது. புத்தியினமான பேச்சோ ஆனது கிண்டல் பேச்சு, கேலி பேச்சுகள் பாருங்கள். துன்மார்க்குடைய ஆலோசனைப்படி நடக்கக்கூடாது. எல்லாருக்குள்ள பொதுவானது. சங்கீதம் 1:1 மாறக்கூடாது. துன்மார்க்குடைய ஆலோசனைப்படி ஒருவரும் நடக்கக்கூடாது. துன்மார்க்கு ஆலோசனை நடக்கக்கூடாது. பாவிகளுடைய வழியில் நிற்கக்கூடாது. பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காரவே கூடாது. அந்த வசனத்தை மனப்பாடமாக மனசில் வைக்கணும் நம்முடைய வாழ்க்கையில்.
ஆமாம், ஆபத்து. ஆமாம், சோத்திரம். உட்காராமலும் பரியாச அடுத்து சொல்லப்பட்டிருக்கு. என்ன செய்யணுமா? அதுக்கு பதிலாக என்ன செய்யணும்? கர்த்தருடைய வேதத்தில் என்ன செய்யுது? இந்த வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகல் என்ன செய்யும்? வேதத்தில் பிரியமாக இருக்கிற மனுஷன் தான் பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்ட சோத்திரம். பெண்களோ ஆண்களோ ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் வேதம் சொல்லுகிறது. இதில் கவனமாக இருப்போம். சரி, ரைட்டு. இப்போ அடுத்த காரியத்துக்கு சீக்கிரமாக போமா. இன்னைக்கு சோத்திரம் சங்கீதம் 103ஆம் அதிகாரம். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். 2ஆம் வசனத்தை வாசிங்க. எதற்காக கர்த்தரை துதிக்கணும், ஸ்தோத்தரிக்கணும்? கர்த்தர் செய்த சகல உபாகங்களுக்காக என்ன செய்யணும்? ஆண்டவரை துதிக்கணும், ஸ்தோத்திரிக்க. வேணா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. வாசிக்கலாம். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரியே, மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்கள் என்ன செய்யக்கூடாது? மறவாது. நம்ம செயல்மையில் இருக்கும் போது நம்ம நினைத்தவரை மறக்கக்கூடாது. உயர்த்தும் போது இப்படிலாம் சொன்னால் சிலருக்கு கஷ்டம் வருது. ஆண்டவனை மறக்கக்கூடாது, தேவ சமூகத்தை விட்டு விடக்கூடாதுன்னா, சோத்திரம் நம்ம உயர்த்தினாரே அதை மறந்துடலாமா, மறக்கக்கூடாது அப்படிலாம் சொல்லி ஆலோசனை சொன்னோம்னா, அதெல்லாம் சொல்ல கஷ்டமாக இருக்குது சிலருக்கு. என்ன சொல்கிறோம்? புத்திமதி சொல்கிறோம். மறக்காதீங்க அப்படின்னு வேதம் சொல்லுதா? உன் தேவனாய் கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாருன்னு சொல்லப்பட்டிருக்கிறத. அப்போ கர்த்தரை மறந்தால் நம்ம நிலைமை என்ன உண்டாகும்? இதெல்லாம் ஊழியக்காரங்க சொல்லி ஆலோசனை கூட புத்திமதி சொல்லும்போது அதை நல்ல மனதோடு ஏற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. அது உங்களுக்கு நல்லது, எனக்கும் தானே அது. நானும் மறக்கக்கூடாது, நீங்களும் மறக்கக்கூடாது. அதைத்தானே நம்ம சொல்கிறோம், சோத்துறோம். அப்போ என்னென்னா, மறக்காதீங்க. நீங்கள் உலகத்தின் காரியங்களை அதிகமாக நாட்டம் வைத்து தேவனை தேடுகிறத விட்டு விடாதீங்கன்னு சொன்னோம்னா, அதை ஒன்று சத்தியத்தை தானே சொல்கிறாங்கன்னு அப்படின்னு ஏற்றுக்கொள்ளாமல் சத்தியத்தை சொன்னால் சத்துருவா நினைக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அதில் கவனமாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, அடுத்து அப்போ கர்த்தர் செய்த சகல உபகாரங்களுக்காகவும் கர்த்தரை துதிக்கணும், சோத்தரிக்கணும். சங்கீதம் 71 6-8 வசனத்தை வாசிங்க. நம்ம பிறந்த நாள் முதல் ஆதரித்து வந்தாரே. எதுக்காக கர்த்தரை நம்ம ஸ்தோத்தரிக்கணும், துதிக்கணும்? சரி, விசுவாசிக்கிறீங்களா? என்னால் கவனிக்கிறீங்களா? வசனத்தை கவனிக்கிறீங்களா? உங்களை என்னை எங்கே இதிலிருந்து ஆதரித்து வர்றாரு ஆண்டவர்? தாய் கற்பத்தில் இருக்கும்போதுலேங்க, பிறந்த பிற்பாடு இல்லை. தேவன் தெரிந்து கொண்டது எப்போது? உலக தோற்றத்துக்கு முன்பாகவே. அல்லேலூயா. ஆதாம் படைக்கிறதுக்கு முன்னாடியே, அல்லது மனுஷர்கள் படைக்கிறதுக்கு முன்னாடியே, ஆமாம், சோத்திரம், அவர் தூதர்கள் அதெல்லாம் படைக்கப்பட்டிருப்பாங்கன்னு வச்சுக்கலாம். சரி, தூதர் படைக்கு முன்பாகவா அல்லது சொல்கிறது? ஆனால் உலகம் உண்டானதற்கு முன்பாகவே. சோத்திரம். சரி, அப்போ நான் கற்பத்தில் உற்பத்தி முதல் அவன் பரிசுத்தவான் சொல்கிறாரு, நான் ஆதரிக்கப்பட்டேன், என் தாயின் வயிற்றில் எடுத்தவர். ஆமாம், சோத்திரம் சொல்கிறாரு. எப்போ வந்து தாயின் வயிற்றிலேருந்து இவர் சோத்திரம் பிரசவம் பார்த்து எடுத்தார் அப்படிலாம் கேட்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம், தாயின் வயிற்றிலேருந்து எடுத்தவங்க வந்து மருத்துவச்சியாச்சே, நிறைய டாக்டர் ஆச்சே அப்படிலாம் கேள்வி கேட்கக்கூடாது. சோத்திரம். நல்லா கவனிங்க. கர்த்தர் நம்ம இந்த பூமியில் பிரவேசிக்க செய்தது அவருடைய மகாபிரதான கிருபைகள். அல்லேலூயா. சில பிள்ளைகள் வயிற்றுலே எனக்கு பாருங்கள், எங்கள் 10 பேர் பிறந்ததாக எனக்கு தெரியும். 9 பேர் தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். எனக்கு பிற்பாடு ஒரு தம்பி பிறந்திருக்கிறான். எங்கள் அக்கா, அடுத்து நான், அடுத்து எனக்கு ஒரு தம்பி பிறந்திருக்கான். ரொம்ப நாள் எங்கள் அம்மா இதெல்லாம் சொல்லலை. என் தம்பிகிட்ட வீட்டில் இருந்தாங்க, தம்பிகிட்ட சொல்லியிருக்காங்க, எப்போ அவன் அண்ணன் பிறந்த பிற்பாடு இன்னொருத்தன் பிறந்தான்ப்பா, அவன் இறந்துட்டான். அது பிறகு எனக்கு ஒரு தங்கச்சி சிஸ்டராக இருக்குது, அது பிறகு ஒரு தம்பி சேசு தங்கராஜன் ஒரு தம்பி பிறந்தான், இருக்கிறான், இங்கே இருக்கிறாப்புல. அடுத்துன்னு ஒரு தம்பி கூட பிறந்தான். மொத்தம் 6 சகோதரிகள், 3 சகோதரர்கள் கர்த்தருக்கு கிருபையா ஜீவனோடு இருக்கிறோம். அல்லேலூயா. அதில் 2 சகோதரிகள் ஆர்சி சிஸ்டர்களாக இருக்கிறாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. அவர்களை ரட்சிக்கப்படணும், கர்த்தருக்கு கிருபை செய்யட்டும். வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. பாருங்க எப்படி ஒரு வார்த்தைகளை சொல்லி துதிக்கிறார் பார்த்தீங்களா? சோத்திரம். தாவீது கற்பத்தில் உற்பத்தி முதல் நம்மை ஆதரித்தார். அல்லேலூயா. தாயின் வயிற்றிலிருந்து நம்ம உயிரோடு வெளியே வர்றதுக்கு ஆண்டவர் தான் காரணமாக இருந்தார். இப்படியே நம்ம எடுத்து சொல்லுவோம். ஆண்டவர் உயிரோடு நம்ம இந்த பூமியில் பிரவேசிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறாரே. அல்லேலூயா. ஏன்னா சில பிள்ளைகள் தெரியுங்க, பிறக்கும்போது இப்போ கொடி சொத்தி பிறந்து சோத்திரம் அது இறந்து போன பிள்ளைகளாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நம்ம பிள்ளைகள்லாம், என் பேர பிள்ளைகள்லாம் சில பிள்ளைங்க கொடி சொத்தி தான் பிறந்து ஜீவனோடு கிருபையாக காத்தார். அல்லேலூயா. அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். நான் நன்றி சொல்கிறேன். அடுத்தது என் பிள்ளைகளோட ஒரு பிள்ளை அப்படி ஒரு காரியம் அப்படிலாம் இருந்து கேள்விப்பட்டுறோம் பார்த்தீங்களா? சோத்திரம். அவள் சில பிள்ளைங்க பாருங்க வயிற்றில் இருக்கும்போதே இறந்து போகுதுங்க. சோத்திரம். அப்புறம் அதான் சொல்கிறேன், எனக்கு பின்னாடி அடுத்து பிறந்த ஒரு தம்பி அப்படி இறந்து போனதாக நான் கேள்விப்பட்டேன். உண்மையை நான் எப்பொழுதோ
அப்போ எதுக்காக நாம் கற்பத்தில் இருந்தது முதல் ஆதரித்து வந்தது. இந்த வார்த்தையை யார் உபயோகம் பண்ணா? பழைய ஏற்பாட்டில் ஞாபகம் இருக்கா? யாக்கோபு சொல்லுவார், நான் பிறந்த நாளும் முதல் நாள் வரை ஆதரித்து வந்தவர். நம்ம மறக்கக்கூடாது. என்னையும் உங்களையும் பிறந்த நாள் முதல் ஆதரித்து வந்திருக்கிறார், ஆதரித்தார், இப்பொழுதும் ஆதரிக்கிறார், இனிமேல் ஆதரித்து நடத்துகிற அன்பு தெய்வம் நம்முடைய இயேசு. அல்லேலூயா! நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த நல்ல தெய்வத்தை நம்ம மறக்கக்கூடாது. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா, சரி இருக்கட்டும், நீங்கள் வீட்டில் போய் தொடர்ந்து மற்ற வசனங்களை வாசித்து பாருங்கள், நேரம் இல்லை. சங்கீதம் 104 அதிகாரம் கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டு 1ஆம் வசனம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் தேவனாகிய கர்த்தாவே நீர் மிகவும் பெரியவராய் இருக்கிறீர். பாருங்க, இப்படியெல்லாம் கர்த்தரை சொல்லி துதிக்கணும், ஸ்தோத்தரிக்கணும். நீர் மிகவும் பெரியவராய் இருக்கிற மகிமையும் அணிந்து கொண்டு இருக்கிறது. நல்ல துதியும் ஸ்தோத்திரமும் நிறைந்த ஒரு பகுதி. அடுத்து 14ஆம் வசனம், இம்மைக்குரிய ஆசீர்வாதங்கள் இருக்குது அங்கே. அதுக்கு பாருங்க, அதான் வாசிக்கலாம். பூமியிலிருந்து ஆகாரம் உண்டாயிருக்கும்படி பாருங்க, நமக்கு ஆகாரம் விளைய வச்சு நமக்கு கிடைக்க வைக்கிறாரு. நம்ம நன்றி சொல்லணுங்க. நீங்கள் ஆப்பிரிக்கா தேசத்தில் நம்ம பிறந்திருந்தோம்னா நம்முடைய நிலைமை நினச்சி பார்த்தோம்னா, ஆப்பிரிக்கா தேசம் பாருங்கள், பயங்கரமான வறுமை நிறைந்த தேசமாக அநேக தேசங்கள் இருக்குது. அதில் நிறைய 60-65 தேசங்கள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சோத்திரம் ஆப்பிரிக்கா கண்டத்தில். அப்போ வருங்க, சோமாலியா, எத்தியோப்பியா, அப்படிலாம் இன்றைக்கி சில தேசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆங்காங்கே நிறைய பஞ்சங்கள் இருக்கிறது, நிறையா. ஸோ நமக்கு கர்த்தர் பூமியிலிருந்து ஆகாரம் உண்டாக்கும்படி என்ன செய்கிறாரு? மிருகங்களுக்கு புல்லை கிடைக்க செய்கிறார். மனுஷராகிய நமக்கும் என்ன செய்கிறாரு? ஆமாம், இந்திய தேசத்தில் எல்லாருக்கும் உபயோகமான பயிர் வகையெல்லாம் முளைப்பிக்க செய்கிறாரா? எவ்வளோ காய்கறிகள், தானியங்கள், பழங்கள் இதெல்லாம் விளைய செய்து நமக்கு ஆகாரத்தை கொடுக்குறாரு. அதற்காக கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா! ஆமாம், இம்மைக்குரிய ஆசீர்வாதங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்காரு. அதற்காக நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும். எபேசியர் 1:3 வாசிங்க. இதில் வேகமாக வாசிட்டு போகணும், விலைக்கு சொல்ல நேரம் இல்லை, வேகமாக சொல்லிட்டு. ஸ்தோத்திரம். ஆமாம், சரி வாசிக்கலாம். எபேசியர் 1:3 போடுப்பா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். யாருக்குள்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் என்ன செஞ்சாரா? உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தை நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படின்னு ஸ்தோத்திரம். கடந்த காலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதா, நிகழ்காலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதா? நிகழ்காலத்தில் ஆசீர்வதித்து இருக்கிறார். ஆசீர்வதிக்க போகிறாருன்னு சொல்லலை, ஆசீர்வதித்தே இருக்கிறார். அல்லேலூயா! அப்போ ஆவிக்குரிய ஆசீர்வாதம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நம்ம சபையில் ஐக்கியமாகி கர்த்தருக்குள்ள நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது தேவன் நமக்கு இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தை தருகிறார், பொருளாதார ஆசீர்வாதத்தை தருகிறார். அப்போ பொருளாதார ஆசீர்வாதத்தெல்லாம் பெறுவதற்கு நல்ல விசுவாசத்தோடு கூட சோத்திர வாக்குத்தத்தங்களையும் வசனங்களையும் நீங்கள் என்ன பண்ணுங்க? அறிக்கை எடுத்து ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா! ஆமாம், ஸ்தோத்திரம். நல்ல விசுவாசத்தோடு கூட கர்த்தருடைய வசனங்கள் ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன வசனங்களாம் சொல்லி ஆசீர்வதிங்க. உன்னை செழிக்க பண்ணுவேன்னு சொல்லியிருப்பார். செழிக்க பண்ணுவார். அந்த வார்த்தையில் சொல்லி இந்த வார்த்தையை சொல்லியிருக்கீங்களே, இது எனக்கு சொந்தமாக எடுத்துக்கொள்கிறேன், என்னை ஆசீர்வதிங்க, செழிக்க பண்ணுங்க, உயர்த்துங்க, என்னை மேன்மைப்படுத்துங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நிச்சயமாக உயர்த்தி நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா! ஆசீர்வதித்திருக்கிறார். அடுத்து நீங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தந்ததுக்கு நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும். சங்கீதம் 138:2 கிருபை நிமித்தமும் உண்மை நிமித்தமும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும். ஸ்தோத்திரம் வாசிகள் துதிக்கணும், ஸ்தோத்தரிக்கணும். நேராக எங்கே வந்து யார் தாவீது சொல்ற, பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக வந்து என்ன செய்வேன்? நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமோ உமது உண்மை நிமித்தமோ உம்முடைய நாமத்தை துதிப்பேன். அல்லேலூயா! ஆமாம், ஸ்தோத்திரம். யெகோவா ஈரே, யெகோவா நிசியே, யெகோவா ரஃபா, யெகோவா ரூவா, யெகோவா சம்மா, யெகோவா நிசியே, இதெல்லாம் கர்த்தருடைய நாமம் தான். இதையும் சொல்லி துதிக்கலாம். ஆனால் எது சொல்ல முடியுதோ சொல்ல முடியும். ஏசப்பா, ஏசையா, நம்முடைய நாமத்துக்காக ஸ்தோத்திரம் சொல்லி நல்லா துதிங்க. அல்லேலூயா! எளிதான ஒன்று பாட்டு கற்றுக் கொடுத்தானே, எங்கே சொல்லுங்கள் பாப்பா, பாடுங்க. பற்றியெல்லாம் வர மாட்டேங்குது. இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் கொடுக்கணுமா? சரி, இப்போ நேரம் இல்லை, அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். ஏசு 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 ராஜா, ஏசு 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 ராஜா, ஏசு 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 ராஜா, ஏசு 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 ராஜா. அப்படி 3 தடவை பாடிட்டு, ஏசு ராஜா எங்க ராஜா, ஏசு ராஜா தங்க ராஜா. இது ஒரு 3 தடவை பாடலாம். ஏசு ராஜா எங்க ராஜா, ஏசு ராஜா தங்க ராஜா, ஏசு ராஜா எங்க ராஜா, ஏசு ராஜா தங்க ராஜா, ஏசு 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 ராஜா, ஏசு 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 ராஜா.
பார்த்தீங்களா? ஈஸியாக வருதா அந்த பாட்டு? கர்த்தர் உங்களை ஆசீர்வதி. தொடர்ந்து பாடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 16:7 வாசிக்கலாம். ஆலோசனை தந்தருக்கா கர்த்தரை துதிக்கணும். கர்த்தர் சோதரனுடைய சங்கீதம் 16:7. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை பார்த்தீங்களா? ஆலோசனை தந்த கர்த்தரை துதிக்கணுங்க. எதுக்கு துதிக்கணும்? நமக்கு ஆலோசனை தர்றாரு, நல்ல ஆலோசனை கொடுத்த நல்ல வழியில் நடத்துகிற நல்ல தெய்வம் தானே நம்முடைய இயேசு, நம்முடைய கர்த்தர், நம்முடைய தேவன், நம்முடைய ஆவியானவர். சோத்திரம் சோத்திரம். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா ஆலோசனை தந்ததுக்கு கர்த்தரை துதிக்கணும். இன்னும் சில வசனங்கள் இருக்குது, வேணாம் நமக்கு இப்போ டைம் இல்லை. தானியேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14 சோத்திரம் 23 வசனங்களில் வீட்டில் போய் வாசி பார்த்துக்கொள்ளுங்க. இன்னும் வசனம் மட்டும் நோட் பண்ணிக்கோ. மறைபொருள்களை வெளிப்படுத்தினார் இல்லையா? தானியேலுக்கு வெளிப்படுத்தினாரா? அதற்காக நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும். அடுத்து துதிப்பதினால் ஸ்தோத்திரிப்பினால் கிடைக்கிற பலன் என்னன்றது சீக்கிரம் வாசிக்கலாம். யோசுவா 6ஆம் அதிகாரம் 20 வசனத்தை வாசிங்க. எரிக்கோ அலங்கல் இடிந்து விழுந்ததா? வசனத்தை மட்டும் வாசிங்க, நான் முடிக்கிறேன். ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சிடறேன். என்ன செய்ய எக்காலங்களை இன்னைக்கு என்ன எக்காலம்? எது எக்காலம்? அன்னைக்கு எக்காலங்கள் எழுத்த முடியான எக்காலம் ட்ரம்பட், அது ஊதுனாங்க. இன்னைக்கு துதி தான் எக்காலம். அல்லேலூயா. நல்ல பாடலை பாடி துதிச்சிங்கன்னா அதுதான் என்னது? எக்கால சத்தம். கால சத்தம் வாணி தொனித்திடவே எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். ஆமே. இந்த சத்தத்தோட 3 விதமான சத்தத்தோடு ஆண்டவர் வரப்போகிறார்னு இருக்குது. கர்த்தர் தாம் யாரை வர சத்தத்தோடும், பிரதான தூதனுடைய சத்தத்தோடும், தேவ எக்கால சத்தத்தோடும் வரப்போகிறார். ஹல்லேலூயா. காத்திருப்போம். அவருடைய வரிகளை நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அவரோடு கூட பறந்து அவரோடு கூட இணைந்து கொள்வோம். ஹல்லேலூயா. எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு என்ன செஞ்சாங்களாம்? மகா அரவரத்தோடு முழங்குகையில் என்ன நடந்தது? அலங்கம் இடிந்து விழுந்தது. ஆமென். அல்லேலூயா. நமக்கு முன்பாக இருக்கிற தடைகள் இடிந்து விழும். எப்போ? நல்லா துதிக்கும் போது. அல்லேலூயா. ஆமாம். நீங்கள் கவலைப்பட்டு நீங்கள் சோர்ந்து போய் நீங்கள் உட்காந்துட்டீங்கன்னா இதெல்லாம் நடக்காதுங்க. இனிமேல் நீங்கள் உங்கள் முகத்தில் நான் சோத்துறோம் பாருங்க. ஆமாம், சினிமாவில் சரி அதை சொல்ல வேணாம். ஒரு காலத்தை பார்த்தீங்கன்னா உன் முகத்தில் ஆனந்த கண்ணீரை தான் காண்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரே ஒப்பாரியும் அண்ணனும் தங்கச்சியும் குழந்தைய வச்சுக்கிட்டு இதெல்லாம் சொல்லும் போதே புரியும். இதெல்லாம் ஒரு காலத்தில் நானும் பாருங்கள் அழுதுட்டு கிடந்திருக்கேன் பாருங்கள். சோத்திரம். ஐயோ, இதை இப்போ யோசிக்கிறேன். என்னென்னா சினிமா அது ஒரு நடிப்பு தான் தெரியாமல் சோத்திரம் நானும் அழுதுட்டு கிடந்தேன் பாருங்க. சொல்லும் போது தெரிஞ்சிருக்கேன் என்ன படம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமே. அது ஒரு கால் ரசிக்க போகிறதுக்கு முன்பாக மல்லாந்தும் சரி வேணாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் வேண்டாம். அப்படி அந்த பாட்டுக்கிட்ட பார்க்கணும். அதோ அந்த பாட்டு முடிகிற வரைக்கும் அழுதுருக்குறாங்க. இன்றைக்கி கர்த்தர் நம்ம எதுக்காக கொள்ள நமக்காக கூட அழுகக்கூடாதுன்னு சொல்லி ஆத்மாக்களுக்காக அழுக நம்ம பிரயாசப்படுவோம். அல்லேலூயா. ஆமாம். ஒரு காலத்தில் எதுக்கோ தேவையில்லாமல் போயிட்டு நம்ம கண்ணீரை வீணாக்கணும் இல்லையா? சினிமா கொட்டையில் போயிட்டு அவன் சுகமான சீன் வந்துச்சுன்னா அது அந்த தாய் குழந்தை அழுகை பார்க்கணும். எங்கே வரைக்கும் கேட்கும். ஒரே அழுகை சத்தம் தான். ஐயோ பாருங்க. அதே மாதிரி சரி அங்கேருந்து அவங்க அழுதுச்சுன்னா இந்த சீரியல்லையும் சீரியஸான சீசன் வந்துச்சுன்னா என்ன செய்யுதுங்க? அங்கேயும் உட்காந்து அழுதுட்டு கிடக்குதுங்க. ஆத்மாக்களுக்கு அழுகுறீங்களாம்மா? ஐயா ஆத்மாக்களுக்காக தான் இனிமேல் நம்ம அழுகணும். அல்லேலூயா. அவனுங்க சோத்திரம். அதுவும் நம்முடைய பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்களுக்காக, நன்மைகளுக்காக, தேவனுடைய இறக்கத்துக்காக அழுதாலும் அதுவும் கூட நல்லது தான். ஆனால் முக்கியமாக ஆண்டவர் எதுக்கு தான் அழுக சொல்லியிருக்கார் தெரியுமா? ஆத்ம ரட்சிப்புக்காக, அழிவின் பாதையில் போகிற ஜனங்களுக்காக அழுகிறதுக்கு நமக்கு கர்த்தர் கிருபை செய்வாராக. அல்லேலூயா. ஒரு காலத்தில் நமக்கு அறியாமல் இதை ஒரு உலகத்தில் இருந்தோம். சோத்திரம். சரி அப்படியெல்லாம் நம்ம இருந்துட்டோம். எல்லாம் அப்படியெல்லாம் கடந்து வந்தவங்க தான். சரி சோத்திரம். சரி அடுத்து பாருங்க வாசிக்கலாம். என்னாச்சு? பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை என்ன செஞ்சாங்களாம்? பிடிச்சாங்களாம். சரி சோத்திரம். கர்த்தர் சோத்திரம் உண்டாட்டா. அப்போ எரிக்கோ அலங்கம் இணைஞ்சு விழுந்தது எதனால? ஆண்டவர் சொன்னார் துதிங்கன்னு சொன்னாரா? தினமும் ஒரு நாள் ஒரு முறை துதிச்சுட்டு வாங்க அந்த சுத்தியும். அடுத்து 7ஆவது நாள் 7 தடவை செய்யுங்க துதிச்சுட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அப்போ அழகு விழுவுன்னு சொன்னார். ஆர்ப்படிங்க விழுவு போகும்போது ஆர்ப்படிங்கன்னாரு. அப்போ ஆர்ப்படிச்சாங்க, விழுந்துச்சு. சரி கர்த்தர் சோத்திரம் உண்டாட்டும். சரி அடுத்து பார்த்தீங்கன்னா 2 நாளாக 20ஆம் அதிகாரம் 21, 22 வருஷத்தில் யுத்தத்தில் யோசபாத்திற்கு கர்த்தர் என்ன செஞ்சார்? ஜெயம் கொடுத்தாரு. எது என்ன செஞ்சாங்க? பாடி என்ன செஞ்சாங்க? துதிச்சாங்க. பார்த்தீங்களா? யுத்தத்தில் போய் வா சோத்திரம் யுத்த ஆயுதங்களை கொண்டு யுத்தம் பண்ணி ஜெயிக்காமல் எப்படி ஜெயிச்சாங்களாம்? சோத்திரம் பாடி என்ன செஞ்சாங்க?
ஆ ம் சரி. ஆ ஆமாம். கர்த்தரை பாடவும் என்ன செஞ்சாங்க? பாடகரை நிறுத்தினா. நானே லூயா ஆமென் ஸ்தோத்திரம். ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும், ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் என்ன செய்யணும்? ஆயுதம் நடந்தவர்களுக்கு அணிஞ்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு முன்னாக யார் தான் போகணுமா? துதிக்கிற ஜனங்கள், ஸ்தோத்திரிக்கிற ஜனங்கள் போகணும்னு சொன்னார். அல்லேலூயா. வெற்றி கிடைச்சிச்சா? பார்த்தீங்களா? 3 ராஜாக்கள் அவனோட பெரும்படையோட வாரான். இவன் ஒரு சின்ன ராஜா, நிற்க முடியாது. ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்த போது ஆண்டவர் இந்த ஆலோசனையை கொடுத்தார். ஒரு ஊழியக்காரன் மூலமாக, அது தீர்க்கதரிசியின் மூலமாக பேசி ஸ்தோத்திரம். அடுத்து என்ன செஞ்சாங்க? பாடி துதி செய்த போது என்ன நடந்துச்சு? ஆ அது முழு சம்பவத்தையும் சொல்ல நேரம் இல்லை. யூதாவுக்கு விரோதமாக அவருக்கு நல்ல கவனிங்க. அப்போ பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி 22 போடுங்கப்பா. 22ஆம் வசனம். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது நல்ல கவனிங்க. கர்த்தருடைய நாமத்தை, கர்த்தருடைய துதிக்கிற துதியை துதித்து பாடி ஸ்தோத்திரம் தேவனை மகிமைப்படுத்தின போது என்ன நடந்துச்சு? யூதாவுக்கு விரோதமாக பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலைத்தாரை தேசத்தாரை ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் என்ன செஞ்சார்? எலும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். பார்த்தீங்களா? கர்த்தர் நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆமாம், எப்பேற்பட்ட ஆளுகளாக இருந்தாலும் தேவனுடைய உலகம் முழுவதும் பாருங்கள், தேவ ஜனங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை கர்த்தர் ஒரு நாள் அடக்கி போடுவார். அல்லேலூயா. அவர்களை கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவன் தேவனே பார்த்துக்கொள்வார். நம்ம ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. பாருங்க, நம்ம சிரியா தேசத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்காக ஜெபிக்கணும். பாருங்க ஸ்தோத்திரம். அந்த தீவிரவாதிகள் எந்த நாட்டை பிடிக்கிறானோ அந்த நாடு உருப்படுறதில்லைங்க. தாலிபான் அந்த ஸ்தோத்திரம் ஆப்கானிஸ்தானை பிடிச்சி அந்த நாடு உருப்படாமல் போச்சு. அடுத்து இவனுக்கு இந்த தீவிரவாதிகள் பிடிச்சிருக்கிறான். ஸ்தோத்திரம். அப்போ அந்த ஸ்தோத்திரம் எந்த மத தீவிரவாதியாக இருந்தாலும் ஸ்தோத்திரம் அப்படிப்பட்ட ரட்சிக்கப்பட ஜெபிக்கணும். அல்லேலூயா. அவன் பாருங்க கிறிஸ்தவர்களை ஸ்தோத்திரம் என்ன செய்கிறான்? கிறிஸ்தவர்கள்லாம் தெரிஞ்சு பிடிச்சிட்டு வந்து சோத்து உரமாக வச்சு கழுத்திலே வச்சு மிதிக்கிறான். சோத்திரம் அவன் மிதித்து பாருங்க. சில பேர் அங்கே சில கிறிஸ்தவர்களை கொண்டிருக்கிறதாகலாம் கேள்விப்படுறோம். அப்போ கொடுமை செய்கிறானுங்க, கொலை பண்ணுறானுங்க. அப்போ பாருங்கள் அந்த வெறியன்கள். அப்படி காரணம் என்னென்னா சோத்திரம் அவங்களுடைய காரியங்கள். நம்முடைய ஆண்டவர் ஜனங்களை நேசிக்க மன்னிக்க கற்றுக் கொடுத்தாரு. சில சோத்திரம் இதில் என்ன இருக்குது? ஆமாம் சோத்திரம். அப்போ இப்படி கொலை செய்ய அநியாயம் பண்ணு அப்படின்னு இருக்கிறதுனால அவங்க அதை செய்கிறாங்க. சோத்திரம். நம்முடைய வேதம் அன்பின் வேதம். அல்லேலூயா. சோத்திரம். சரி, கர்த்தரே நமக்கு யுத்தம் பண்ணுவார், வழக்காடுவார். அப்படி ஜனங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். கர்த்தர் ஒருவருக்கு விரோதமாக ஒருவரை கர்த்தர் எலும்ப பண்ணினார். கர்த்தரே எலும்ப பண்ணினார். அதனால நாம் ஒருவருக்கு விரோதமாக நம்ம எழும்புறதில்லை. நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது அதுதான். சரி, நம்ம அதை கடைபிடிக்கிறோம். அவர் அன்பின் மார்க்கம், நமக்கு அன்பை கற்றுக் கொடுத்தார், போதித்தார். சோத்திரம். ஆகவே நம்ம அந்த அன்பு தெய்வத்துடைய கட்டளைகளுக்கு கற்பனைகளுக்கு கீழ்ப்படி தொடர்ந்து நடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இன்னும் ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். தானியேல். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். 6ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தை வாசிங்க. அதுக்கு முன்னாடி 3:26 வாசிங்க. 3:26 சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன பண்ணாங்க? ஆமாம் சோத்திரம். விசுவாசத்தோடு கர்த்தரை இது மகிமைப்படுத்தி சோத்திரம் தங்களை ஒப்பு கொடுத்ததுனால அவங்களை விடுதலாக்கினார். பார்த்தீங்களா? கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா தானியேல் 6ஆம் அதிகாரம் 16. தானியேல் 3:26, தானியேல் 6:16. இதோட முடிக்கிறேன். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வாசல் நின்று உண்மை பாருங்க எப்படிப்பட்டதான சாட்சி. பார்த்தீங்களா? உன்னதமான தேவனுடைய தாசர்களே, இதே மாதிரி கணத்தை யார் கொடுப்பா? நேபுகாத்நேச்சார் 3 தானியேலுடைய சோதர நண்பர்களுக்கு சொல்கிறதை பார்க்கிறோம். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் எரிகிற அக்கினி சூளையின் வாசல் அண்டைக்கு வந்து, உன்னதமான தேவனுடைய தாசராய் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். அப்பொழுது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் என்ன செஞ்சாங்க? அக்கினியின் நடுவிலிருந்து வெளியே வந்தார்கள். அல்லேலூயா. அப்போ நல்ல ஆபத்திலிருந்து, நெருக்கத்திலிருந்து, உபத்திரத்திலிருந்து, போராட்டத்திலிருந்து வெளியே வர கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். தேவன் பயன்படுத்தின காரியங்களை நம்ம பார்க்குறோம். சரி, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அடுத்து இவங்களாம் விசுவாச வீரர்கள். இவங்களாம் துதித்து கொண்டு இருப்பார்கள். நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தரை சோத்திரத்துக்கு தான் கொண்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த அனுபவம்லாம் அவங்களுக்கு இருக்குது. சோத்திரம். இப்பொழுது வாசிக்கலாம். அப்பொழுது ராஜா, இது தானியேலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கொண்டு வந்து போட்டார்கள். நோக்கி ஆராதிக்கிறவன் தேவன்
பார்த்தீங்களா? இடைவிடாமல் ஆராதிக்கணும். அல்லேலூயா! தேவனிடம் ஆராதிக்கிறோம். துதி, ஸ்தோத்திரம், தேவ மகிமை, தேவ பிரசன்னத்தில் நிறைஞ்சு, ஆமாம் ஸ்தோத்திரம். அந்த துதியும் ஸ்தோத்திரம், அந்த ஸ்தோத்திரமும் இணைந்து தான் ஆராதனையாக வெளிப்படுகிறது. அல்லேலூயா! இது ரெண்டும் சேரணும். இன்னொன்று ஜெபன்ற ஒரு பகுதி இருக்குது. அது அந்த ஒரு காரியம் ஜெபத்தை குறித்து நம்ம பார்க்குறோம். அப்படி ஜெபித்து பவுலும் சீலாவும் என்ன செஞ்சாங்க? அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25, 26 முடிச்சிருங்க. சீலாவும் என்ன செஞ்சாங்க? நடுராத்திரியில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாங்க இல்லையா? ஆமாம். கால்களை தொழுவத்தில் மாட்டி தொங்க விட்டுருந்தாங்க. அவருக்கு 2 பேர் கால்களையும் காயப்படுத்தி சோத்திரம். அப்போ நடுராத்திரியில் அந்த வேதனையிலும் அவங்க என்ன செஞ்சாங்களாம்? ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். அதுதான் முக்கியம். சரி வாசிக்கலாம். வைக்கப்பட்டு அதை கேட்டு கொண்டு இருந்தார்கள். அடுத்த வருஷம் என்ன நடந்துச்சு? சடிதியிலே சிறைச்சாலின் அசைப்பவர்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் நமக்கு பிசாசு அடைத்திருக்கிற எல்லா கதவுகளையும் கர்த்தர் திறந்து விடுவார். அல்லேலூயா! எப்போ துதிக்கும் போது, சோத்தரிக்கும் போது, ஆராதிக்கும் போது, செபிக்கும் போது. அல்லேலூயா! இந்த அனுபவம் இருக்கணும். துதி, சோத்திரம், ஆமாம், அதோடு கூட ஆராதனை. இன்னொன்று என்னது? ஆமாம், சோத்திரம், ஜபம். அப்போ இது ரெண்டும் சேர்ந்தது தான் ஆராதனைக்குரியது, ஜபம். இதெல்லாம் நமக்கு இருந்துச்சுன்னா நிச்சயமாக கதவு திறக்கும். அடைப்பட்ட கதவுகளெல்லாம் கர்த்தர் திறப்பார். என்ன கதவு? ஆமாம், சோத்திரம். நமக்கு ஆசீர்வாதமான கதவை கர்த்தர் திறக்கிறார். ஆனால் அதை பூட்டினவன் யார்? பூட்டி வச்சிருக்கிறோம், பிசாசு. அப்போ திறந்து விடுவார். அடுத்து எல்லாருடைய கட்டுகளும், ஆமாம், எல்லாவதான செய்வனம், மந்திரம், சூனியம், ஏவல், தீய வல்லமைகளுடைய கட்டுகளெல்லாம் கர்த்தர் கலண்டு போக வைப்பார். அல்லேலூயா! அறுத்து போடுவார். அந்த கட்டுகளெல்லாம் ஒன்றுமில்லாமல் நிர்மலமாக்குவார். எழுந்திருப்போமா? ஜெபம் பண்ணி முடிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிற சோதரன் கர்த்தரை காலத்திலோ, கர்த்தரை நான் இக்காலத்திலோ சோத்தரிப்பேன், அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒலித்திடுமே. ஆனந்தமே, பேரின்பமே, அனலுடன் துடுவோமே. ஆனந்தமே, பேரின்பமே, அடலுடன் பாடுவோமே. நல்லவர், வல்லவர், காண்பவர், காப்பவர், கர்த்தரை நானே காலத்திலோ சோத்தரிப்பேன், நாமில் மொழி தேடுமே. ஆமென். ஆமாம், இந்த நாளில் நாம் சோத்திரம் கர்த்தரை காலத்தில் நாம் துதிக்கணும், சோத்தரிக்கின்ற காரியங்களை பார்த்தோம். துதி பலி, சோத்திர பலியை குறித்து தானே சத்தியங்களாக இருந்தோம். எதற்காக துதிக்கணும் என்றெல்லாம் சோத்தரிக்கின்ற சொல்லலாம் வசனத்தின் அடிப்பதில் நாம் தியானித்தோம். துதிப்பதினால் சோத்தரிப்பதனால் கிடைக்கும் பலனை குறித்து நாம் தியானித்தோம். வீட்டில் போய் இந்த வசனங்களெல்லாம் அசை போடுங்க. கர்த்தருடைய இந்த நாளை நல்லா முழுமையாக ஒப்பு கொடுங்க. கர்த்தர் இந்த வசனத்தின்படி, வார்த்தையின்படி நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. எங்கள் நேசங்கள் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். சோத்த மன மகிழ்ச்சி, ஆனந்த ஆண்டவரே, இந்த நல்ல ஆண்டவரே கால விலைக்காய் சோத்திரம். காலை தோறும் இந்த கிருபைகளை போய் தான் இருக்கிறபடியா நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து உடைய கரம், ஆண்டவர் பாதுகாப்பின் கரங்களோடு இருந்து தொடர்ந்து ஆசீர்வதித்து வேலை எடுத்து பாதுகாத்துக் கொள்ள முடியாது ஜபிக்கிறோம் ஐயா. தொடர்ந்து நாங்கள் துதிக்கிறவர்களாக, ஜபிக்கிறவர்களாக, ஆராதிக்கிறவர்களாக, வேதம் வாசித்து ஆண்டவரே விண்ணப்பிக்க மன்றாடுகிறவர்களாக, ஆண்டவரே நாங்கள் அவன் தேவ பிரசனத்தில் நிறைந்து தேவ பிரசனத்தை காத்துக்கொள்வர்களாக, தேவ சமூகத்தை நான் நிரப்பப்பட்டு தேவ சமூகத்தை காத்துக்கொள்வர்களாக எங்களை மாற்றுங்கள். வந்திருக்கிற எல்லாரையும் தனித்தனியாய் பேருபராய் குடும்பமாய் சந்ததியாய் ஆசீர்வதிங்க. நல்ல சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு காத்துக்கொள்ளுங்க. எல்லாத்தையும் நாசமோசத்து வழிக்கு பாதுகாத்துக்கொள்ளுங்க. கிருபையின் கரம் கொண்டு வழி நடத்தட்டும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்ளும் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே